ஒரு சிவபக்தன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அந்த காலத்தில் ஒருத்தர் சிவபக்தர் ஒரு மிகச்சிறந்த இங்கே எப்படி ஒரு இசை ஆசிரியர் உட்காந்துருக்கார், அது மாதிரி ஒரு இசை ஆசிரியர் அவர். ஆனால் இவர் மாதிரி இல்லை, அவர் வேற மாதிரி, இவர் வேற மாதிரி, அவர் வேற மாதிரி. அவர் சிவனை பற்றி பாடல் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பார். அவர் என்ன பண்ணுவார்? சிவனை பற்றி பாடல் அவர் எல்லா பிள்ளைங்களுக்கு எல்லா இதுக்கும் சொல்லி கொடுப்பார், ஓதுவார், பாடல் ஓதுவார். அதை ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு மாடு மேய்க்கிற ஒரு பையன், ஒரு 14 வயசு 15 வயசு பையன் கேட்கணும்னு ஆசை, நானும் போய் அங்கே கற்றுக்கணும் அப்படி. அந்த ஊர்லேயே அந்த இனம், அந்த வகுப்பு, அந்த ஜாதின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப பார்த்தாலே இப்படி ஒதுங்கி போவாங்க. இப்போவே இன்னும் இருக்குது, அப்போ அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்களேன். மாடு மேய்க்கிறது மட்டும்தான் வேலை அந்த குட்டி பையனுக்கு. அவனுக்கு என்ன ஆசைன்னா, அந்த வீதியில் அப்படியே கடந்து போகும்போது அந்த இசை ஆசிரியர் பாட்டு சொல்லி கொடுப்பார். அப்படியே சிவனுடைய பாடல்கள் நிறைய பாடுவார். இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த மாடு ஓட்டிக்கிட்டே போவான். ஓ ஓ ஓ ஓ ஓ இல்லை நில்லு, சரி. அது அவங்களுக்குள்ள ஒரு பாஷை இருக்கும் இல்லையா, நிற்க சொன்னால் நின்றுடும். அவ்வளோ தூரம் போனாலும் ஓ ஓ ஓ ஓன்னா நின்றுடும், அங்கே நின்றுடும். அந்த தெருவில் அங்கே வெளியே வாசலில் நின்றுப்பார். யார்? அந்த மாடு மேய்க்கிற தம்பி. பாட்டு உள்ளே இருந்து வரும், அப்படியே நின்றுக்கிட்டு கேட்டு இருப்பேன். ஒரு நாள் என்ன பண்ணலாம், இவனுக்கு ஒரு சின்ன பையனுக்கு அந்த ஆசை, எப்படியாவது உள்ளே போயிடுவோம், உள்ளே போய் நாமளும் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நேராக அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறான். போன உடனே அவர் என்ன கோமணம் தான் கட்டிக்கிறான் பாவம். கோமணம் கட்டிக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறான், கையில் குச்சி வச்சுக்கிட்டு. டக்குன்னு பார்த்த உடனே என்ன தோணும், எல்லோரும் வந்துடனே பார்த்த உடனே தோணும், ஐயே என்ன இவன் வந்திருக்கிறான் அப்படின்னு முகம் சொல்லிக்கிறாங்க. அவர் சொல்ல, எதுக்குப்பா இங்கே வந்திருக்கிறீங்களா, வரக்கூடாதுப்பா போப்பா. ஏன்னா இவருக்கு வருமானம் போயிடும் இல்லையா, வந்திருக்கவங்களாம் கற்றுக்கலாம் வராங்களா, வருமானம் போயிடும். இந்த பையன் வந்திருக்கான்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, குட்டி பசங்க நேராக போய் வெளியே போய் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பையன் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு அனுப்புவாங்களா இவங்கள? உடனே வருமானம் போயிடும்ட்டு அவர் அந்த பையனை அடித்து துரத்துறாங்க. துரத்துன உடனே வெளியே போய் விழுந்துட்டான். விழுந்த உடனே அப்போ கூட அவன் கவலைப்படலை, வருத்தப்படலை. உடனே ஏந்திரிச்சு என்ன மறுபடியும் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி இப்படி வாசலில் இப்படி ஓரமாக ஜன்னல் ஓரமாக நிற்கிறான். அப்போ சொல்கிறாங்க, அவர் சொல்கிறார், கற்றுக் கொடுக்க சொல்கிறாரு, இல்லைப்பா இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்கப்பா, நீங்கள் போய் உங்கள் வீட்டில் சொல்லாதீங்க, தெரியாதுப்பா. என்னுடைய குரலுடைய நான் எப்படி பாடுறேன்னா அந்த 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 அது அந்த அந்த ரசனையினால அவன் உள்ளே வந்துட்டான், மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. மாடு மேய்க்கிறவனை கூட இழுத்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார். கைத்தட்டுறதுக்கு இல்லை, இது கைத்தட்டுற விஷயம் இல்லை. மாடு மேய்க்கிறவனை கூட உள்ள இழுத்துட்டு வந்துடும் நம்ம சிவன் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை அப்படியே சமாளிக்கிறார். நம்ம செல்லமா சமாளிப்போம்ல, அந்த மாதிரி சமாளிச்சிடுறாரு. இந்த பசங்க சும்மா இருப்பானுங்களா? நேரம் என்ன பண்ணுறானுங்க, வீட்டுக்கு போனவுடனே இப்படி 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 அப்படி இப்படி 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 அப்படி 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 இப்படி ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் பாதி பசங்களை அனுப்பலை. 50 பசங்க இருக்கிற இடத்துல 25 பசங்க தான். இப்படி போய் உட்காந்துக்கிட்டவர் அவருக்கு கவலை ஆயிடுச்சு. என்னடா அது, இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் 25 பேர் தான் வந்திருக்காங்க, இன்னும் 25 பேர் வரலையே, மாசம் கட்ட வருமானம் போயிருச்சே. நீங்கள் அப்படி ஓரமாக வந்துருங்க, அவங்களாம் பார்க்க முடியல, இப்படி உட்காந்துருங்கல்ல. மேலே 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 முன்னாடி கொஞ்சம் வாங்கம்மா, முன்னாடி கொஞ்சம் வாங்க. இந்த கிருஷ்ணரையே தூங்க வச்சுச்சா அந்த சிவராத்திரியில். இந்த கிருஷ்ணர் பரவாயில்ல, முழிச்சுட்டு இருக்கார், பரவாயில்ல இருக்கட்டும்.
இந்த சிவராத்திரியில் கிருஷ்ணரை தூங்க வச்ச பெருமை நம்ம குருசாய் பிரசாத் அலையாவக்கா இருக்கட்டும். குட்டி கிருஷ்ணன் ஒன்றும் இல்லை, 2-3 பெரிய கிருஷ்ணெல்லாம் கண்ணு சொக்குது. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், யாருன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆமாம், 25 மாணவர்கள் தான், 25 பேர் வரல. ஒரே கவலை, அச்சோ வீட்டுக்காரமா வேற சும்மா இருக்குமா, ஏங்க என்னங்க இன்னும் 25 பேர் வரல, மாதம் கண்டம் அரிசி பருப்புலாம் வாங்க முடியாது, நமக்கு வருமானம் போச்சு. எல்லாம் இந்த மாடு மேய்க்கிற பையனால வந்துச்சு, கோவம் வேற வந்துருச்சு. மறுபடியும் வந்து தெரு பக்கம் போறான். இந்த 25 பேருக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த முறை அவர் பாடுறாரு, சிவா அப்படி ஒரு பாட்டு பாடுறாரு. ரொம்ப அழகா இருக்கேன் இந்த ராகம், என் குரல் நல்லா இருக்காது வேற விஷயம், குரல் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதே அந்த பையன் ஓ ஓ ஓ ஓ ஓ குரல் கொடுக்குறான். நீ கத்தா போடாம உடனே அந்த மாடுகள்லாம் நின்றுடுது. இந்த முறை என்ன பண்றான்னா, அந்த பாட்டுக்கே உள்ள போகணும்னு ஆசைப்படுறான். அந்த பாட்டு கேட்ட உடனே ஆசை, ஐயோ நல்லா பாடுறாரு, எப்படியாவது உள்ள போயிடலாமே அப்படின்ட்டு இந்த முறை என்ன பண்றான், ஒளிஞ்சி நின்றுக்கிட்டு போறான். ஒளிஞ்சு, குழந்தைங்க அப்படிதான் இருக்கும், ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு தூணுக்கு பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி பாக்குறான். என்ன நம்மளை பார்த்தா தான் துரத்தி விட்டுருவாங்க. இந்த 25 மாணவர்கள்ல சேட்டை பிடிச்சவனுக்கு 4-5 பேர் இருப்பாங்கல்ல, இங்க உட்காந்துருக்கவங்க சில பேர் உட்காந்துருக்கீங்க, அது மாதிரி சில பேர் ஒரு 4 பேர். நான் ஒன்றும் சொல்லமா, சேட்டைன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே தூங்குறமா, அப்படியே முழிச்சுக்கிட்டே தூங்குறது. இப்படியே தான் இருப்பாங்க, அப்படியே பார்த்து அப்படியே கவனிக்கிற மாதிரியே இருப்பாங்க. பார்த்துட்டு திடீர்னு சத்தம் போட்டா முடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னொருத்தவங்க இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, ஓரமா போய் இடத்த பிடிச்சிக்கிறது. இவங்க தூங்குறாங்களா முழிச்சிட்டு இருக்காங்களா கண்டே பிடிக்க முடியாது. இதில் இந்த மாதிரி நண்டு சிண்டெல்லாம் வேற சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. இது உட்காருது, எந்திரிச்சு போகுது, அங்கே போய் உள்ள பிஸ்கட் திங்குது, சாக்லேட் திங்குது, எனக்கு வேற எச்சு வருது. இல்லை கண்ணு முன்னாலே செய்வேன், சரி இருக்கட்டும். உடனே இந்த தூணுக்கு அந்த பக்கம் போய் ஒளிஞ்சு இருந்து வேடிக்கை பார்க்குறான். பார்த்துட்டு அதில் நண்டு சீண்டு 4 பேர் இருக்குல்ல, டஜாமையான்னு பேசிக்கிறது. அதில் ஒருத்தன் பார்த்துட்டான், தூணு கடையில் யாரோ இருக்கானே, எவன்டாவன். உடனே குருவே குருவே, தூணு பக்கம் ஒருத்தன் இருக்கிறான், யாரும் தெரியல, கண்டுபிடிங்க. குடுகுடுன்னு போய் பார்த்தாக்கா அதே அந்த தாழ்த்தப்பட்டவங்க போய் சார்ந்தவன். அவங்களுக்கு பாவம் தூக்கம் வருது, யாரும் நினைக்கிறது பிறந்து போல இருக்கு. உடனே அந்த பையன் தாங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப 2வது நாளும் பார்த்த உடனே 25 பசங்கள் கிட்ட இவர் சமாளிக்கிறார். என்னன்னு தெரியுமா, அந்த பையன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தான். எப்படி சமாளிக்கிறாரு, மன்னிப்பு கேட்க வந்தான். இந்த 25 பசங்க என்ன பண்ணுவாங்க, போய் எல்லாம் போய் அம்மா கட்டியும் அப்பா கட்டியும், நேற்று தான் அந்த பையன் கீழ் ஜாதி பையன் வந்தான், இன்னைக்கு வந்துவிட்டான் பாருங்க. என்னொன்னு ஒட்டு மொத்த 25 பேரும் அடுத்த நாள் வரல. இப்ப கதையை கேளுங்க, இப்பதான் மெயின் பாயிண்ட் வராது. இப்ப மறுபடியும் மாடு மேய்ச்சிக்கிட்டே வரான். இப்ப இவன் மனசுக்குள்ளே நம்ம சிவாய சிவாயின்னு பாடிட்டு மனசுக்குள்ளே பாடுவான். வந்துகிட்டே இருக்கிறவன் பாட்டு சவுண்டே கேட்கல. என்னடா குருநாதருடைய இடத்துல இருந்து சவுண்டே கேட்க மாட்டேங்குது, பாட்டு அவ்வளோ நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இந்த மாதிரி 3வது எட்டி பார்க்க போறான். உள்ள பார்த்தா யாருமே இல்லை. இவர் மட்டும் சாமி முன்னால் உட்காந்துட்டு கண்ணு தண்ணி இப்படி உகைச்சிட்டு இருக்கிறார், கண்ணில் தண்ணி வச்சுட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறார். ஏன் தனியா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவருக்கு மனசு கேட்கல. இவருக்கு தான் மானசீகமா குருவா நினைச்சிட்டான் இல்லையா. உடனே சென்னையில இருந்து, சாமி சாமி, யாரா அது, யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டான் போல, இப்படி திரும்பி பார்க்குறாரு.
பார்த்தா இந்த மாடு மேய்க்கிற பையன், உன்னாலதான்டா எல்லாம் ஆச்சு. உடனே ஏஞ்சி வரார். என்ன உன்னாலதான் இப்ப நான் ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னால உட்காந்துருக்கீங்களா, என்னாச்சு? நீ உள்ள வந்த நேரம் 25 பசங்க போயிட்டாங்க, 2ஆவது நாள் மறைஞ்சிருந்து வந்தா இன்னும் 25 பேர் போயிட்டாங்க. இப்ப எனக்கு வருமானத்துக்கு என்ன பண்றது? உடனே இந்த பையன், உங்களுக்கு வருமானத்துக்கு நான் வேணா சொல்லட்டுமா, என் கூட மாடு மேய்க்க வந்துடுறீங்களா? அவன் குழந்தைத்தனமா சொல்றான். இவனுக்கு அப்பதான் இவருக்கு புரியுது, ஓ இவனுக்கு உண்மையானுமே விவரம் தெரியல போல இருக்குது, இவன் குழந்தைத்தனமா இருக்கிறான், நாம தான் தவறு பண்ணிட்டோமோன்னு அவர் யோசிச்சுட்டு, எப்படா நீ இப்படி என்ன கூப்பிடுற அப்படின்னு, இல்லை மாடு மேய்ப்பேன், மாடு மேய்க்கும் போது நிறைய பாட்டு பாடுவேன், அப்போ நீங்களும் என் கூட வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றான். டேய் வேலையவே முடிச்சுவிட்டு நான் உட்காந்துருக்கிறேன், கடைசியில் ஜாலியாக இருக்கலான்னு எனக்கு கூப்பிடுறியடா அப்படின்னு. ஒரே ஒரு நாள் வாங்கலேன், ஒரே ஒரு நாள் வாங்க, உங்களுக்கு நான் சிவத்தை காட்டுறேன் அப்படின்னா. ஒரே ஒரு நாள் எங்கூட சிவத்தை காட்டுறியா? அவ்வளோ நேரம் கம்முன்னு இருந்தவர் ஏஞ்சி நின்றுக்கிட்டார். எப்படா நீ சிவத்தை காட்ட முடியும்? என் கூட வாங்க, நான் சிவத்தை காட்டுறேன். சிவன் எனக்கு என்கிட்ட பேசுவார் தெரியுமா? சிவன் பேசுவாரா? ஆமாங்க, நீங்க பாடுற பாட்டெல்லாம் நான் பாடிக்கிட்டே தான் போறேன். ஒரு நாள் சிவனே என்கிட்ட நேரில் வந்து பேசினாரு. ஏய் பொய்கி சொன்ன தோலை உரிச்சு போடு, வேணா வாங்க சிவன் பேசுறத நான் காட்டுறேன் அப்படின்னு. இவர் சரி நான் வரேன், ஆனால் மேலே நான் ஒரு துண்டை போத்திட்டு தான் வருவேன், நான் ஊருக்குள்ளே தெரியக்கூடாது சரியா சரின்ட்டு ஒரு பெரிய ஒரு வேஷ்டி எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு நான் முன்னால் போகிறேன், நீ பின்னால் வாடுன்னு. சரி சரி வாங்க, நான் முன்னால் போகிறேன், பின்னாலே போகிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் சிவத்தை பார்க்கணும், பாட்டு பாடணும். என்ன பண்ணோம்? பாட்டு பாடணும். இவர் முன்னால் போகிறார், பின்னால் பாடுறாரு இவர். மாடு மேய்க்கும் மகனே மகனே சிவத்தை காட்டுடா, மாடு மேய்க்கும் மகனே மகனே சிவத்தை காட்டுடா, டேய் சிவத்தை காட்டுடா ஏன் மகனே சிவத்தை காட்டுடா. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, என்னை பத்தி பாடிட்டாரியா குரு. நேரா போயிட்டான் உச்சி மலை மேல உச்சியில போயிட்டான். உச்சியில போயிட்டு ஒரு சின்னதா ஒரு கல் வச்சிருந்தான், சின்னதா அப்படியோண்டு சிவலிங்கம் மாதிரி இருந்துச்சோம் ஒரு கல். எங்க சிவத்தை காட்டுறேன், வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் பாருங்க இந்த பொந்துக்குள்ள பாருங்க தெரியுதா, இதுதான் சிவன் அப்படின்னா. எப்படி இருக்கும் அந்த குருவுக்கு? கோபம் வருமா வராதா? இது கொண்டு கல்ல காமிச்சு சிவபெருமான் ஏண்டா. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்கிறாரு, பேசுவாருன்னு சொன்னேன். ஆமாங்க, பாட்டு பண்ண பேசுவாரு. பாட்டு பண்ண பேசுவாரா? நீங்க இங்க ஒரு பாட்டு பாடுங்களேன், பேசுவார். இது கல் இல்லைங்க, இது சிவலிங்கம். சரின்னு பாடுறார். இவன் சொல்லிட்டானே வேற வழி இல்லை, மலை உச்சியில் வந்துட்டேன், இல்லைன்னா கீழே விழுந்து உயிரை மாய்ச்சிக்க வேண்டியதான், அந்த கதையாயிட்டார். உடனே மலை மேல உச்சியில் நின்றுக்கிட்டு பாட்டு பாடுறார். உச்சி மலை மேல் இருக்கும் ஈசனே போற்றி, உச்சி மலை மேல் இருக்கும் ஈசனே போற்றி, அடி பாதாளத்துல படுத்திருக்கேன் தூக்கி விடு ஈசையா, தூக்கி விடு ஈசையா, உச்சி மலை மேல் இருக்கும் ஈசனே போற்றி, என் ஈசனே போற்றி. பாலக ஒருத்தன் சொன்னான்னு கூடவே நடந்தே வந்தேன், மலையேறி வந்து பார்த்தா நீ இங்கே இல்லை இல்லை, பாட்டு ஒன்று படிச்சா போதும் நீ வந்து பேசுவன்னு என்கிட்ட சொன்னானே, மாடு மேய்க்கும் பாலகனே மாடு மேய்க்கும் பாலகனே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார். சிவனே வரல. இவர் முடிவு பண்ணிட்டார், இவன் பைத்தியமாகாம என்னையும் சேர்த்து பைத்தியமாக்கிட்டான் அப்படின்னு. அப்ப இந்த பையன் சொல்றான், சிவன் வந்துட்டார் சிவன் வந்துட்டார் சிவன் வந்துட்டார், தான் வரார் 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 பாருங்க, வரார் பாருங்க, கண்ணுக்கு தெரியுது பாருங்க, வரார் வரார். எங்கடா ஒண்ணுமே தெரியல, காத்து தாண்டா அடிக்குது, எங்கடா வருது ஒண்ணு காண, அங்க பாருங்க வராரு பாருங்க வராரு பாருங்க வராரு பாருங்க, வந்துட்டார் பாருங்க பாருங்க வந்துட்டார் பாருங்க வந்துட்டார் பாருங்க வந்துட்டார், இங்கே இருக்காரு பாருங்க 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 இங்கே இருக்காரு. எப்படி இருக்கும்? அவர் பார்க்குறாரு அந்த குரு, டேய் என்ன முட்டாளே நினச்சிட்டியாடா நீ,
ஏங்க சிவன் இங்கே தாங்க உட்காந்துருக்காரு, பாருங்க குருவே பாருங்க, இங்கே தான் உட்காந்துருக்கிறாரு, என்ன வேணுமோ கேளுங்க, அவர் பதில் சொல்லுவார். யாரு இவர் பதில் சொல்லுவார். அங்கே என்னடா இருக்கு, ஒன்றுமே இல்லையடா, நீங்கள் கேளுங்க பதில் சொல்லுவார். உடனே அவர் சும்மா இல்லாமல், ஏப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது கொடுக்க சொல்லு. அப்படியா? உடனே இவன் கேட்குறான், நீயே உன் சிவன்கிட்ட கேளு. உடனே சிவனே சிவனே இந்த குருவுக்கு பசிக்குதான், ஏதாவது கொஞ்சம் கொடுங்க. உடனே திடீர்னு அங்கேருந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு மாடு, பசு மாடு குடு 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 குடுன்னு வருது. மாடு மேய்க்கும் போன மகனே, இந்த மாடு ஒன்று ஓடி வருது. ஓடி வந்து தானாக தான் மடியில் இருக்கிற பாலை கறக்குது. தானா தன்னுடைய மடியில் இருக்கிற பால் கறந்து வருகிற காட்சியை அப்படி சர்ன்னு ஊத்துது. சிவன் உங்களை சாப்பிட சொல்றாரு, குடிச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் அந்த காட்சியை பார்த்த உடனே, உண்மையான இறைவன் எங்கிருக்கிறான் என்று தெரியாமல், உன்னை உள்ளே அனுமதிக்காமல் நான் எங்கெங்கோ தேடி உச்சிமலையில் வந்த பிறகு ஈசனே உன்னிடம் பேசுகிறான் என்கிற காட்சியை பார்த்தவுடன், சிவனே உன்னிடம் இருக்கிறான் என்பதை அறிந்த பிறகு, இனிமேல் எனக்கு என்னடா வேலை, நீயே என்னுடைய குருவாக இருக்க வேண்டும் என்று காலில் விழுந்தான். அந்த 14 வயசு பையனுடைய காலில் இவர் விழுறார், சாஸ்தாங்கமா விழுறார். நீயே என் குரு அப்படிங்கிறார். அஜோ சாமி சாமி வந்துருக்கு சாமி, சாமி சாமி வந்துருக்கு சாமி. இந்த பாலை குடிக்க சொல்றாரு சிவன், குடிங்க. குடிச்சிடறார், படக் 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 குடிச்சிடறார். குடிச்சு முடிச்சோன்னா எப்படி இருக்கு, டேஸ்டா இருக்கா? நல்லா இருக்கு. நீ குடிக்கலையாடா? எனக்குலாம் வேணாங்க, நான் டெய்லி குடிச்சுன்னு தான் இருக்கிறேன். குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே கண்ணில் வச்சுட்டு, நீ என் குருவா இரு, உங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்குது, வேற ஏதாவது கேட்கணுமா ஈசங்கிட்ட? இனிமே என்ன கேட்கறது? கேட்ட உடனே பசிக்குதுன்னு கொடுத்துட்டேன், இதுக்கு மேல இருந்தாலும் கேளுங்க, நான் வேணா கேட்கட்டுமா உங்க சார்பில்? நீ என்னடா எனக்காக கேட்க போற? நான் கேட்குறேன் பாருங்களேன், கண்டிப்பா சிவன் கொடுப்பார். நான் கேட்கட்டுமா? எனக்கு சிவா சிவா, சிவபெருமானே சிவபெருமானே, என் குருவுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருந்தாரு, எல்லா பிள்ளைங்களும் நின்றுட்டாங்க, அதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னார். நான் வேண்டிக்கிட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன், போன பிள்ளைங்கள்லாம் திருப்பி கொடுத்துரு, நான் மறுபடியும் வந்து என்னால் முடிஞ்சது பசுமாட்டு பால் உனக்கு நைவேத்தியமாக வைக்கிறேன். புரிந்தா கை தட்டுவீங்க, புரியலாம் யோசிங்க. அந்த வார்த்தையை சொன்னதை பார்த்த உடனே அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டார். அப்போ ஒரு பாட்டு பாடுறார், நான் கண்ட உயர்ந்த சாதி பாலகனே, மாடு மேய்க்கும் பாலகனே, நீ தாண்டா என்னோட உயர்ந்த சாதி பாலகனே, நமசிவாயா நீ தாண்டா உயர்ந்த சாதி பாலகனே அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டார். திடீர்னு அவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு டெய்லி மாடு மேய்க்கும் போகும்போது நானும் கூட வந்துடுறேன், டெய்லி மாடு மேய்க்கும் போது நான் கூட வந்துடுறேன். யாரு? எந்த வீட்டிற்குள் இவனை அனுமதிக்கவில்லையோ, எந்த வீட்டிற்குள் இவனை தள்ளிவிட்டார்களோ, எந்த வீட்டிற்குள் ஒளிந்திருந்து பார்த்தானோ அவனே குருவாக மாறினான் ஐயா. அதற்கே சிவம் காரணம் ஐயா. இப்போ அடுத்த நாள் காலையில 6 மணிக்கெல்லாம் அந்த 50 ஸ்டூடெண்ட்டும் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா வந்துட்டாங்க. ஆச்சரியம் தாங்க முடியல. நாடாடே, போனவெல்லாம் திரும்பி வந்துட்டான்டா, போனவெல்லாம் திரும்பி வந்துட்டான், போனதெல்லாம் திரும்பி வந்துருச்சு. அந்த 50 பேர் வந்து நிக்கிறாங்க, அவங்க அப்பாவோட அம்மாவோட வந்து நிக்கிறாங்க, காலையில கொண்டாந்து விடுறதுக்கு குரு கிட்ட. என்ன சங்கதின்னு கேட்டா, எல்லாருடைய கனவுலையும் சிவபெருமான் போய் உன் பிள்ளையை அந்த குருவனுடைய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்துனாராம்.
சொன்னது மட்டுமில்ல, அப்ப சொன்னாராம், இந்த மாடு மேய்க்கிற பாலகனையும் அந்த இடத்துல ஒரு மாணவனை அமர்த்தணும், 50ஓட சேர்த்து 51 அவனும் இருந்தா அந்த இடத்துல நானும் வந்து உட்காந்து அத்தனை பேருக்கும் சரஸ்வதி கடாட்சத்தை கொடுப்பேன். புரிஞ்சா அதிகமா இருக்கும். இப்போ 50 பேரும் மறுபடி வந்தாச்சு. ஆனா வந்தவங்க சும்மா எல்லாம் வரல. அரிசி, பருப்பு, காய்கறி, உப்பு, புளி, மிளகா, எண்ணெய் 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 நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்களாம். எண்ணெய் 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 கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. என்னடா அது, பசங்க வந்தது மட்டும் இல்லாமல் எல்லாம் கை நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஏங்க 4 மாதத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போல இருக்குதுங்க. கம்மு சுப்பு டம்பு டுப்பு டபால் டுப்பு டும்பு டக்கடி ஆயிடுச்சுங்க. ஹாப்பி. இப்போ 50 பேர் உட்காந்தாச்சு. குரு பாடம் நடத்தணும், பாட்டு பாடணும், பாட்டு பாடணும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேஜஸ் அந்த குருவுடைய முகத்துல, இதுவரைக்கும் இல்லாத ஒரு கம்பீரம் அந்த குருவினுடைய உடம்புல, இதுவரைக்கும் இல்லாத ஆனந்தம் அந்த வீட்டில் அந்த குருவினுடைய அந்த இடத்துல. சந்தோஷமா இருக்கிறார், ஹாப்பியா இருக்கிறார். பாட்டு பாட தொடங்கணும், தொடங்க ஆரம்பிக்கல. பசங்கள்லாம் கேட்கிறாங்க, ஏன் குருவே இன்னும் பாட்டு ஆரம்பிக்கல? அப்ப சொல்றாரு, என் குரு இன்னும் வரல, இனிமேதான் ஆரம்பிக்கும். ஏன் குரு இன்னும் வரல. யாரு உங்க குரு? வருவான் பாருப்ப. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ போ 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 ஓ ஓ ஓ ஹை 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 வீட்டு வாசல் நின்றுட்டான். குருவே குருவே. குரு குரு குருன்னு ஓடுறாரு. என்ன குரு இவ்வளவு அவசரம் வர்றாரு? பார்த்தா நம்மால் வெளியே நிற்கிறாரு. என்ன நீ பாட்டு சத்தமே வரல? எனக்கு கூட பாபாங்கிறார். சிவன் கனவுல வந்தாரு. சிவன் 50 பேரும் இங்க வந்துற மாதிரி கனவுல காமிச்சார். வந்துட்டாங்களா எல்லாரும்? அப்படியே இறங்கி வந்துட்டார் வாசலுக்கு. நீ எல்லாம் வாடா என் குரு. குருவே வாடா போடான்னு சொல்ற ஒரே தகுதி அவருக்கு உண்டு. நீ எல்லாம் வாடா என் குரு. எப்படி உனக்கு எப்படா சொன்னாரு? எனக்கு சொன்னாரு. 50 பேருக்கு சொல்லிட்டேன்னு என்கிட்டயும் கனவுல வந்து சொன்னாரு. என் கனவுல வரலையே. உங்க கனவுல வரமாட்டாரு தான் என்கிட்ட வந்துட்டாருல. சரிடா நீ உள்ள வாடா அப்படின்னும் போது அப்பா அவன் சொன்னானா, நான் உள்ள வரலைங்க அப்படின்னா. நீ தான் ஆசைப்பட்ட உள்ள வரணும்னு. நான் ஆசைப்பட்டேன், ஆனா எனக்கு ஒரு கடமை இருக்கு அப்படின்னா. இந்த இடத்துல அப்படியே நான் உளிங்கிருச்சு இந்த கதையை கேட்டோன்னு. என்னடா விஷயம் அப்படின்னு. இல்லை, நேற்று நீங்கள் பசி சொன்ன உடனே என் சீமன் வந்து உங்களுக்கு பால் கொடுத்தான் என்னுடைய பசுமாட்டு மூலியமா. அதை விட நான் கேட்டேன், என் குருவுக்கு பழையபடி மாணவர்கள்லாம் வந்துடணும்னு கேட்டேன். என் சிவன் கொடுத்துட்டாரு. அந்த சிவன் மேலே தனியாக இருப்பார். அந்த சிவன் மேல தனியா இருப்பாரு. இங்க நான் வந்து உட்காந்து உங்ககிட்ட பாட்டு கத்துக்கிறத விட அந்த மேல இருக்கிற சின்ன சிவங்கிட்ட வந்து நான் உட்காந்து பேசினாதான் அவர் சந்தோஷப்படுவாரு. உங்களுக்கு 50 பேர் இருக்கிறாங்க, எனக்கு மலை மேல இருக்கிற அந்த ஈசனுக்கு நான் ஒருத்தன் தான். அப்படியே பாக்குறாரு குரு. நீ எல்லாம் வாடா என் குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுக்கிறார். டேய் எல்லாம் வாங்கடா அப்படின்னு. யாரு? 50 பேரும். இப்போ பாலகன் பசுமாட்டை ஓட்டிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு மேலே போனவன் முன்னால போறான். பின்னால குருவா நினைச்ச குரு பின்னால போறாரு. இந்த குரு பின்னால 50 பேர் மலை ஏறுறாங்க. சிவனே 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 சிவனே
சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே சிவனே. இப்படியே சொல்லி 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 மலை மேல போய் நின்னாச்சு. மலை மேல நின்னாச்சு. நீ தனியா நீயும் சிவனும் மட்டும் இருப்பேன்னு சொன்ன பத்தியா, இன்னையில இருந்து இனிமே என் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துறதும் நீ மலை மேல உச்சியில உட்காந்துருக்கு பத்தியா, இந்த இடத்துல தான் நான் பாடம் நடத்த போறேன். இப்ப 50 51 ஆகி மேல வந்து கூட்டமாகி போய் கடைசியில் அந்த ஊரே பரவியாகி அந்த ஊர் முழுக்க மேல சிவன் இருக்கான்னு தெரிஞ்சு பின்னால அந்த மலை மேல ஒரு கோயிலை கட்டி அந்த இடத்துல அந்த மாடு மேய்க்கிற பையன் பின்னால சித்தனா மாறி பல பேருக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஞானத்தை அடையவனா மாறி இருக்கான். அப்படின்னா இந்த உலகத்துல யாரிடம் சிவம் இருப்பார், யாரிடம் சிவம் இருக்க மாட்டார் என்று மனுஷன் நாம நிர்ணயிக்க கூடாது. எல்லாருக்குள்ளேயும் சிவம் இருக்கிறாரு. அது அன்புக்குள்ள இருக்கு. அழகா சொல்லாரு, அன்புக்குள்ள இருக்கு. உண்மையான அன்பு, கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்பு, பார்க்கும் பார்வையில் காமம் இல்லாத பார்வை, பேசுகிற வார்த்தையில் குறை சொல்லாத வார்த்தை. எத்தனை குறை இருந்தாலும் யாரை பத்தியும் குறை பேசக்கூடாது. சிவனுக்கு பிடிச்ச ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடாது. நீங்க குறை சொன்னீங்கன்னா சிவத்துக்கு நீங்க அடிமையே கிடையாது, கிடையாது. கடைசி வரைக்கும் அந்த பாலகன் குறையே சொல்ல பாத்தீங்களா? என்ன குரு தள்ளி விட்டுட்டாரு, என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லலையே. கடைசி வரைக்கும் குருவா தானே பார்த்தான். அப்ப சிவன் அந்த இடத்துல மனம் குளிர்றார். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க ஒரே ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் யாரையும் குறை கூறாதீர்கள். குறை கூறுவீங்கன்னா நீங்கள் சிவனை கும்பிடுவதில் தகுதி இல்லாதவர்களா மாறிடுவீங்க. சத்தியம், சிவன் மீது சத்தியம். குறை இல்லாதவங்க யாருமே இல்லை, எல்லாத்துட்டையும் குறை இருக்கும். ஆனா அந்த குறையை கண்டுபிடிச்சு குறையா சொல்றீங்க பாத்தீங்களா, நீங்கள் குறைவானவர்களாகவே இருந்துருவீங்க. அதை சரி பண்றது எதனால சரி பண்ண முடியும்? ஒரு குறையை எப்படி சரி பண்ண முடியும்? அன்பால தானே. ஒருத்தட்ட ஒரு குறை இருக்கு, இப்போ இந்த பையன் கிட்ட குறை இருக்கு, இந்த பையனுடைய குறைய இன்னொருத்தங்கிட்ட போய் இந்த பையன் இப்படி பண்றான் அதை பண்றான்னா என்ன பண்ணுவீங்க? சிவன் உங்களை சொல்லுவாரா? திட்டுவார், கண்டிப்பா திட்டுவார். நீ ஒரு லூசு, உன் புத்தி ஒரு லூசுன்றுவார். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? யாரையும் குறை சொல்லக்கூடாது. எல்லோருமே சிவத்தோட குழந்தைங்க தான். தவமாய் தவம் இருந்து பூமியில் பிறந்த இந்த பிள்ளைகளை இறைவன் ஒருவனுக்கே சொந்தம் என்பதை நாம் அறிந்தால் மட்டுமே அடுத்தவருக்கு நல்லது செய்ய முடியும். நல்லது பண்ணா முதல்ல என்ன பண்ணணும்? குறையை நீங்க குறை கண்டுபிடிச்சவங்கள யாரும் ஜெயிச்சது இல்லை, பார்த்திருக்கீங்களா? நீங்க அடுத்தவங்களுடைய குறையை கண்டுபிடிச்சவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சது கிடையாது. நடந்து முடிந்த கடையை புலம்புறது பிரயோஜனம் கிடையாது. நேற்று நடந்தது எதற்காக? சிவத்துக்காக. இன்று நடப்பதும் சிவத்திற்காக, நாளை நடப்பதும் சிவத்திற்காக என்று வாழ்க்கையை வாழுங்கள். நீங்கள் குறையை சொல்லக்கூடாது. ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி இருக்கான் அப்படின்னா அந்த எதிரியினுடைய குறைகளை நீங்க சொல்லாம வாழ கத்துக்கோங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க பிடிக்காம இருக்காங்கன்னா அந்த பிடிக்காதவங்களுக்கு சும்மா பிடிக்கிறது பிடிக்கல அப்படி சொல்லாதீங்க. முதல்ல முகத்தை காட்டாதீங்க. உங்ககிட்ட இறைவன் இருக்கான முதல்ல முகத்தை காட்டுவீங்களா? உங்களிடம் சிவம் இருக்கிறானா முகத்தை காட்ட மாட்டீங்க. ஏன்னா உங்ககிட்ட சிவம் இருக்கிறான். உங்ககிட்ட அன்பு இருக்கு. உங்ககிட்ட கிறிஸ்தர் இருக்காரா கிறிஸ்தர் இருக்காரா உங்களுக்கு முகத்தை காட்ட மாட்டீங்க. உங்ககிட்ட இறைவன் எப்போ வருவான் தெரியுமா? நீங்கள் எல்லோரையும் சிரித்த முகத்தோட, அரவணைக்கிற குணத்தோட, எல்லோரையும் அன்பா நேசிக்கிற குணத்தோட இருந்தால் மட்டும்தான் இறைவன் உங்களோடு வருவான். இப்போ நான் கண்ணை மூடி ஒரு விஷயம் யோசிக்கிறேன். குருசாய் நான் யார் மேலே கோபமாக இருக்கேன், யார் மேலே கோபம் இல்லாமல் இருக்கேன், அப்படி யோசிக்கிறேன். எனக்கு யாரை பிடிக்கல? என் மனசாட்சி சொல்லுது எல்லாரையுமே எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு. எதிரில் இருப்பவன் புரிதல் இல்லாமல் இருப்பதனால் உன் கவலை உனக்கென்று நீ நினைத்தால் அந்த கவலையில் நீ முழுகாமல் அவன் மீது அன்பு செலுத்தும் ஞானம் உனக்குள் சிவம் கொடுத்திருப்பான். அந்த சிவத்துக்குள் நீ அடிமை என்பது உனக்குள் புரிவாயின் நீயே சிவம் என்பது நீயே புரிந்து கொள்ளுகிற நிலை அன்பே சிவம் என்கிற தத்துவத்தில் அடக்கமடாங்கிறார். கைத்தட்டம் 10 பேருக்கு நன்றி.
இப்போ இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியில நீங்கள் தூங்காம இருக்கிறதுக்கு பேரு சிவராத்திரி இல்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கண்ணு முழிச்சிட்டு இருக்கிறது பேரு சிவராத்திரி கிடையாது, கிடையாது. நீங்கள் விழிப்புணர்வு நிலையில் எப்பொழுதும் நீங்கள் அன்பு செலுத்துகிற மனோநிலையில் இருந்தால் மட்டும்தான் அது மகா சிவராத்திரி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க என்னதான் மகா சிவராத்திரிக்கு கண்ணு முழிச்சிருந்து நீங்க உங்ககிட்ட வந்து கோபமான குணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு வேகாது, பப்பு உடக்குது, வேலைக்கே ஆகாது. ஆனா நீங்க எங்கேயுமே போக முடியல, ஒரு பரம ஏழை, ஆனா மனசு முழுக்க அன்பு வச்சுக்கிட்டு இருக்குதோ இல்லையோ பார்க்குறவங்களெல்லாம் சிரிச்ச முகத்தோட நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நம்ம கையில் 10 பைசா இல்லைனாலும் வயிற்றில் சோறே இல்லைனாலும் பார்க்குறவங்களெல்லாம் சந்தோஷமாக நீங்கள் நல்லா இருக்கணும், நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன், நமச்சிவாயம், நல்லா இருப்பீங்க, கவலையே படாதீங்க, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, இதெல்லாம் மாறிப்படும். நமக்கு 1000 குறை இருந்தாலும், நம்ம வீட்டில் 1000 பிரச்சனை இருந்தாலும், இன்னொருத்தங்க கிட்ட நீங்கள் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, கவலையே படாதீங்கிற வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதான் சிவம். சும்மா காசு வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது நடக்கல, எனக்கு இது நடக்கல, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, எல்லாம் போச்சு. ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா நீங்க பல சமயம் ஏமாளியா இருக்கீங்க. நான் ரொம்ப நல்லவன், ஆனா படு கோமாளியா இருக்கிறேன். எப்படி தெரியுமா, நீங்க தப்பு பண்றீங்கன்னு தெரிஞ்சு நான் அமைதியாக சில சமயங்கள்ல அன்பா அவங்களை கண்டிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க சில தவறுகள் செய்றீங்க, உங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. இங்க உட்கார்ந்து இருக்கவங்கள ஒற்றுமை இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டெஃபினட்டா கிடையாது. வீட்டுக்குள்ள போனா இருக்கணும், இந்த மாமியார் மருமகள் வந்துட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை. உங்களுக்குள்ளேயே ஆன்மீகத்தில் ஒற்றுமை இல்லை, அப்புறம் எப்படி உங்ககிட்ட சிவம் வருவான்? ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்களேன், நீங்கள் என்னதான் மாங்குன்னு விரதம் இருந்து சாமி கும்பிட்டாலாம் சாமி வராது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே அமைதியா எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனசோட எது வந்தாலும் என் சாய் பார்த்துக்குவார், என் சிவம் பார்த்துக்குவார், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சிரிச்ச முகத்தோட மோட்டிவேஷன், உங்களுக்கு நீங்களே தன்னம்பிக்கையாளரா, உங்களுக்குள்ள நீங்களே ஒரு தன்னம்பிக்கையாளரா, தன்னை அறிகின்றவர்களா புரிந்துக்கிட்டு, தாத்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க, தாத்தா சாய்ராம், செங்குட்டூன் சாய்ராம், நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, அவ்வா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, அவ்வா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, அம்மா ஸ்ரீஜா சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆயிரும், ஸ்ரீஜா நீ நல்லா இருப்ப, ஸ்ரீஜா அம்மா காந்தாமணி, அம்மா காந்த மாதிரி இழுக்கிறம்மா, அம்மா அழகா இருக்கம்மா, நீ வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பா, டே கண்ணே நீ சூப்பரா படிப்படா, வாழ்க்கையில பெரிய ஆளா வரப்படா, பெரிய அம்மா சங்கீதா நீ வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஆன்மீகத்துல ஜெயிக்க போற சங்கீதா, நீ வேற லெவல் சங்கீதா, நீ பெரிய ஆள் சங்கீதா, கலா சீக்கிரமா உங்க வீட்டுக்கு மருமக வரப்போறா, கலா நீ நல்லா இருக்க போற கலா, கலா உனக்கு வரக்கூடிய மருமக நல்லா சமைப்பா, எனக்கு மறக்காம சாப்பாடு கொடுத்து விடு கலா, ஐயா வாழ்க்கையில நல்ல அம்மா சுகுணாமா நீ வேற லெவலம்மா, உங்க வாழ்க்கையில உங்க கையால சாப்பிட்ற பாக்கியம் பெரிய பாக்கியமா, நீ ரொம்ப தங்கமான பிள்ளைம்மா, தங்கமான பிள்ளை, அம்மா நீ 70 வயசு ஆடுற ஆட்டம் இருக்கு பத்தியா, என்னால ஆட முடியுமான்னு தெரியலம்மா, நான் கையெடுத்துக்கும் போறேம்மா, அம்மா சூப்பர்மா சூப்பர்மா, என்றும் 16மா, என்னை பொறுத்த வரைக்கும் சிரஞ்சீவியை நான் பார்த்ததில்லம்மா, நீதாமா சிரஞ்சீவி, நீதாமா சிரஞ்சீவி, அம்மா அம்மா மோகனா, அம்மா டியூட்டி இருந்தாலும் டியூட்டியை கேன்சல் பண்ணிட்டு பியூட்டியாக வந்து இங்கே உட்காந்துருக்க பார்த்தியாம்மா, வேற லெவல்மா, கை கொடுமா கை கொடுமா கை கொடுமா, அடா 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 துளசி சாய்ராம் உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது, கால் வலிச்சாலும் காலை மடக்கி உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிக்குன்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக உங்களை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கேன் தெரியுமா, துளசிராமன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாரு, துளசிராமன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாரு, துளசிராமன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாருங்கிற சந்தோஷம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஞானசேகர் நீங்க உடம்பு முடியாம படுத்திருந்த போது கூட கர்மா அப்படி நடந்திருந்தாலும் இன்னைக்கு உடம்பு தேறி இன்னைக்கு தெம்பா வந்து சிவராத்திரியில முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா, உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல, இறைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாருங்கிறத இங்க உட்கார்ந்துக்கிற காட்சியிலேயே நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு.
அடடா அடடா, எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு சந்தோஷம். மலர்விழி மலர்விழி, நீ உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது மலர்விழி. எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய சேவை பண்ணிருக்க தெரியுமா. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக திருவண்ணாமலைக்கு போய் அங்க இருக்கிற சிவலிங்கத்தை, பல லிங்கத்தை தேடி 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 அங்க இருக்கிற பல லிங்கத்தை தேடி ஒரு லிங்கத்தை பிடிச்சி அதை போட்டோ பிடிச்சி அனுப்பி பாபா கிட்ட உத்தரவு கேட்டு அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஒத்தையாளா கிரிவலை சுத்தி 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 வரப்போற பிள்ளைங்களாம் நல்லா இருக்குன்னு சுத்தி 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 தனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் மலர்விழி அங்க இருக்கிற சிவத்தை எடுத்துக்கிட்டு முதல் பூஜையா மகா சிவராத்திரியில திருவண்ணாமலையிலிருந்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல மலர்விழி 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 நீ ரொம்ப நல்லா இருப்ப மலர்விழி மலர்விழி நீ ரொம்ப நல்லா இருப்ப மலர்விழி மலர்விழி உனக்கு எல்லாம் வெற்றிதான் மலர்விழி, நீ எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் மலர்விழி. சிவம் கூட இருக்கிறார் மலர்விழி, சிவம் கூட இருக்கிற மலர்விழி, சிவம் கூட மலர் சூப்பர் மலர்விழி. வாழ்க்கை மலர்விழி சூப்பர். நீ என் வயிற்றுல பிறக்கல, ஏன்னா நான் மட்டும் ஒரு பெண்ணா இருந்ததுன்னா உன்னை அப்படியே வயிற்றுக்குள்ள வச்சுக்கலாம் எனக்கு ஆசையா தோணுது. மலர்விழி மலர்விழி சூப்பர் மலர்விழி, வேற லெவல் மலர்விழி. நான் பொண்ணா பார்க்குறேன், ரொம்ப பெருமை அடைகிறேன். அடே அப்பா, இப்படியெல்லாம் கூட ஒரு அன்புல ஒரு புள்ள இருக்குமா அப்படின்னு நினைக்கும் போது ஐயோ உயிர் கொடுப்பாளா தோழி, உயிர் கொடுப்பாளா புள்ளன்னு போது எனக்கு உயிர் கொடுக்க ஒரு மகள் இருக்காளேன்னு நினைக்கும் போது அடா 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 அப்பா 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 வார்த்தையில சொல்ல முடியலையா. அடிச்சு தும்சம் பண்றியா மலர்விழி, உனக்கு நான் என்ன பண்ண போறேன், ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் மலர்விழி, கண்டிப்பா சொல்றேன். இந்த குருசாய் ஏதாவது ஒன்று பண்ணுவேன், உனக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒன்று செய்வோம் மலர்விழி. என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நான் சித்த போக்கு சிவம் போக்கு தான். ஆனால் நான் வணங்குற சிவமும் நான் வணங்குற என்னுடைய பாபாவும் கண்டிப்பா உன்னை காப்பாத்தாரு மலர்விழி, கண்டிப்பா உன்னை காப்பாத்தாரு. செல்லதுறேன் உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட காமிச்சிக்காம, என்ன நாளும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மகேஸ்வரி சொல்கிற புலம்பல் இல்லாமல் நீ புலம்பவே புலம்பாமல் அமைதியாக என்கிட்ட இருப்ப பற்றியா செல்லதுரை. சூப்பர் செல்லதுரை, உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய கிரேட் 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 வார்த்தைகள் சொல்லவே முடியாது. அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, கஷ்டத்தை அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, எல்லாரும் அப்பா கிட்ட கஷ்டத்தை சொல்றாங்க, ஆனால் நான் என் அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா பொறுமையா தூரத்தில் இருந்துக்கிட்டு எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. செல்லதுரை மட்டும் நிற்கும் போது அந்த இடத்துல நீங்க மனசுல உயர்ந்து நிக்கிறீங்க. செல்லதுரை 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 சூப்பர் செல்லதுரை. நான் என்ன சொல்றேன், செல்லதுரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செல்லதுரை. அதெல்லாம் செல்லதுரைக்கு ஒரு அற்புதமான மனைவியா மகேஸ்வரி கிடைச்சாங்க. அடா 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 இது மகேஸ்வரியா மகேஷ், ஐயோ ஐயோ வார்த்தையா சொல்ல மகேஷ், நீ வேற லெவல் மகேஸ்வரி. இன்னெல்லாம் நான் என் பொண்ணுன்னு சொல்றதுல எத்தனை ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கிற மகேஸ்வரி. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ கடைசி வரைக்கும் இந்த அப்பா உன்னை காப்பாற்றுவோம் மகேஸ்வரி சூப்பர் மகேஸ்வரி. இப்படியெல்லாம் எனக்கு ஒரு அன்பினால் கிடைச்ச பிள்ளைங்க இருக்கிறாங்க மகேஸ்வரி, சூப்பர் மகேஸ்வரி. நான் கையை பிடிச்சிக்கிறேன் மகேஸ்வரி, யார் இருக்கிறாங்களோ இல்லையா மகேஸ்வரி, நம்ம பார்த்துக்கலாம் மகேஸ்வரி. பிச்சை எடுத்தாச்சும் உன்னை காப்பாற்றுவோம் மகேஸ்வரி, கவலைப்படாத மகேஸ்வரி, சரியா. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க, ஆனால் நம்ம கிட்ட நம்பிக்கையும் பொறுமையும் இருக்குது மகேஸ்வரி. நம்ம ஜெயிக்கிற மகேஸ்வரி, நம்ம கிட்ட எதுவும் இல்லை மகேஸ்வரி, அந்த நம்பிக்கை இருக்குது மகேஸ்வரி, பொறுமை இருக்குது மகேஸ்வரி, எல்லாத்தோட அன்பு இருக்குது மகேஸ்வரி, சிவன் கொடுத்த அன்பு இருக்குது மகேஸ்வரி. நம்ம அன்பா கண்டிச்சரி இருக்கலாம் மகேஸ்வரி, ஜெயிக்கலாம் 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 ஜெயிக்கலாம். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களை கூட நான் சொல்லுறேன் வார்த்தை, இதுக்கு மேலே எல்லாத்தையும் சொன்ன மூச்சு முட்டுது. ஆனால் கடைசியா அம்மாடி திருநெல்வேலியிலேருந்து அல்வாவோட வந்த பாருமா, நான் என்னம்மா சொல்றது, இப்படி ஒரு மகள் இருப்பாளா. பேரு மகராசி, ஆனா யார் பெத்த பிள்ளையோ மகராசி மாதிரி, நான் பெத்த பொண்ணு மாதிரி வந்து உக்காந்துருக்கிறிய மகராசி. இப்படி நீங்கள் எல்லோரிடமும் அன்பாக பழகும்போது உறவுகள் உங்களிடம் அன்பாக வருவதை நீங்கள் உணர்வீர்கள். என்னை பொறுத்தவரைக்கும் எது தெரியுமா சிவம், இத்தனை உறவுகள் எனக்காக இருக்காங்கல்ல, இத்தனை பேர் எனக்காக வந்தீங்கல்ல, அதுதான் எனக்கு கிடைச்ச சிவம். இந்த அன்பே சிவங்கிற தத்துவத்தை நீங்களெல்லாம் புரிந்துக்கணும். நீங்கள்லாம் பல சமயம் அடிக்கடி மனசு துவண்டு போய் உங்களுக்குள்ள மைனஸ் இருக்கும்போது இந்த குருசாயிராம நினைச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் என் அப்பா ஒருத்தர் இருக்கிறான்டா, என் சேவகம் ஒருத்தர் இருக்கிறான்டா நீங்க நினைச்சுக்கோங்க. நான் இது வார்த்தைக்காக சொல்லல, உள்ள இருந்து என்னுடைய ஆத்மார்த்தமான எண்ணத்துல வரேன். நீங்கள் இன்னும் ஆன்மீகத்துல விழிப்புணர்வோடு இருக்கணும். சிவராத்திரி என்பது தூங்காம இருக்கிறது இல்ல, விழிப்புணர்வோடு இருக்கிறது, சிவனே இருப்பது. உங்களுக்கு அழகா ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு ஒரு சொட்டு ஒரு தேனை தூக்கி எங்கேயாவது வைங்க, ஒரு சொட்டு தேனை மட்டும் வைங்க, எறும்பு எப்படி மொய்க்குதுன்னு மட்டும் பாருங்க. ஒரே ஒரு சொட்டு எங்கேயாவது போடுங்க. நீங்க வீட்டுல எறும்பே இல்லைங்கிறீங்கல்ல, சேலஞ்ச், சவால். உங்க வீட்டுல போய் நாளைக்கு ஒரு சொட்டு தேனை எங்கேயாவது வைங்க,
கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க வீட்டில் எவ்வளவு எறும்பு வருதுன்னு பாருங்க. ஆனா சொல்லுவீங்க, எங்க வீட்டில் எறும்பே இல்லை, நான் நீட்டா வச்சிருக்கேன்பீங்க. அந்த எறும்புக்கு தேன் அங்க இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சது? அதுதான் ஞானம். எப்படி சாமி தெரிஞ்சது? அதுதான் ஞானம். அந்த தேன் எங்கு இருக்கிறதோ அவ்விடத்திற்கு தேடி வரும் எறும்பு போல சிவம் எங்கு இருக்கிறதோ அங்கு எறும்பு போல நம்ம போய்கிட்டே இருப்போம் சாமி. இதை நிறைய 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 ஸ்வீட் எடுத்து நிறைய ஸ்வீட் வச்சு கீழே ஒரு தண்ணி வச்சிருங்க, ஒரு தண்ணி குடமை தண்ணி வச்சுங்க, தண்ணிக்கு மேல ஒரு டப்பா வச்சு அது மேல வச்சு ஸ்வீட் வைங்க, ஒரு எறும்பு வராது. அந்த தண்ணியை தாண்டினா செத்து போயிருங்க அதுங்கெல்லாம். அர்த்தம் புரியுதா? எனக்கு அந்த இனிப்பு வேணும்னு தண்ணியில தற்கொலை பண்ணிக்க அதுங்க தயாரா இல்ல. அதுங்களுக்கு தெரியுது ஞானம், எறும்புக்கு தெரியுது தன்னை அறியும் ஞானம். நான் அதுல போய் தண்ணியில குதிச்சு மேல ஏறி போய் சாப்பிட்டேனாக்கா நான் முடிஞ்சு போயிருவேன், ஜோலி முடிஞ்சு போயிரு, தண்ணியில புடக்கு புடக்குன்னு கீழே விழுந்துருவேன், அவ்வளவுதான். அன்புக்குரிய சாய் உறவுகளே, குரு சாய் பிரசாதாலயாவிற்கு வருகை தந்த என்னுடைய சிவ கோடி பக்த கோடிகளே, உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ரகசியம் என்ன தெரியுமா? இன்னும் ஏன் இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறீர்கள்? இன்னும் ஏன் சிவன் நிலையில் இல்லாமல் இருக்கு? ஏன் மகா சிவராத்திரி என்னவென்று தெரியாமல் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஏன் இந்த மகா சிவராத்திரியின் மகிமை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? மகா சிவராத்திரினா என்ன? 4 கால பூஜை, ரைட், ஓகே, ஹேட்ஸ் ஆஃப். 4 கால பூஜை அட்டன் பண்றீங்க, அப்புறம் தூங்காம இருக்கணும், ரைட், ஹேட்ஸ் ஆஃப். தூங்காம இருக்கீங்க, அப்புறம் எல்லாம் பண்றீங்க, ஆனா அன்பு மட்டும் காட்ட மாட்டேங்கிறீங்க, அம்பு மட்டும் பண்றீங்க. குரோதம் இருக்கு, கோபம் இருக்கு, யாரோ ஒருவரை பற்றி எங்கேயோ ஒரு மூலையில நம்ம குறைகள் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்களேன், நீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சிரிப்பா இருக்கும். அது நீங்க எதை நினைச்சு கோவப்பட்டீங்களோ, எதை நீங்க குறையா சொன்னீங்களோ, ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சிரிப்பா காமெடியா இருக்கும். இதுக்காக நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னு அர்த்தம் புரிகிறதா? என் அன்புக்குரிய சாய் சொந்தங்களே, உங்களுக்கு வழிகாட்ட யாரும் இல்லை. நாம் ஏதோ ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கிறோம். ஏதோ சொல்றாரு, என்கிட்ட சொல்றார், சத்தியமாக பேசி கொண்டிருக்கிறார். சாய் என்னிடம் பேசி கொண்டிருக்கிறார், சத்தியம். யார் எங்க வேணா போய் கேட்டுக்கோங்க, சாமி சொல்ற இடத்துல போய் கேட்டுக்கோங்க. இங்க குருசாயன் ஒத்தாக்குறான், அவங்ககிட்ட உண்மையான தெய்வம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க. என்ன நம்புங்கன்னு சொல்லல, ஆனா நான் சொல்ற வார்த்தையை மட்டும் நம்பிக்கையை பாருங்க. நான் சொல்றேன், எனக்கு என்ன சாமி, நீங்க 1 கோடி தர போறீங்களா, 1 லட்சம் தர போறீங்களா, அட 10,000 ரூபாய் தர போறீங்களா, இந்த குரு சாய்ராமுக்கு மாசம் எனக்கு ஏதாவது படி கலக்க போறீங்களா? இல்லையே. ஆனால் நான் அதிகமான செல்வங்களை சேர்த்துக் கொண்டிருக்கேன் தெரியுமா? ஆமாம், நான் அதிகமாக நல்ல புண்ணியங்களை சேர்த்துக் கொண்டிருக்கேன் தெரியுமா? ஏன்னா உங்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறேன். நான் என்றால் நான் இல்லை, எனக்குள் இருக்கும் சிவமும் எனக்குள் தவமாய் இருக்கும் பாபாவும் உங்களை வழிநடத்துவதற்கு என்னை ஒரு கருவியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்துக்கிறேன். அழுவுங்களேன் கொஞ்ச நேரம், எனக்காக கொஞ்சம் அழுவுங்களேன் அப்படின்னு. அழுவீங்களா? வராது. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஏதோ ஒரு உங்களோட துயரமான சம்பவத்தை நினைச்சு பாருங்க, உடனே அழுக வரும். உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை நினைச்சுக்கோங்களேன், அழுக வரும். உங்களை யாரும் அவமானப்படுத்திருந்தா நினைச்சுக்கோங்களேன், அழுக வரும். ஆனா எனக்கு தெரியல, அவமானங்கிறீங்களா, அது என்னது? என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, என்ன பேசிட்டாங்க தெரியுமா, கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போட்டோம், கண்டபடியெல்லாம் பேசிட்டு போட்டோம். எப்படி எல்லாம் உங்களை பத்தி கேவலமா பேசுறாங்க தெரியுமா? பேசிட்டோம். திட்ட திண்டுக்கல்லு வைரக்கல்லு. நீ ஏன் உங்களால புரிய மாட்டேங்குது? பேசுறவங்கள பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்க வேலையை பார்த்து நீங்க போயிட்டே இருக்கு. உங்க வேலை என்ன? எதுக்கு போறீங்க? உங்க அப்பாக்காகவா, உங்க அம்மாக்காகவா, உங்க பொண்டாட்டிக்காகவா, உங்க பிள்ளைங்களுக்காக, உங்க குழந்தைங்களுக்காக, உங்க அண்ணனுக்காக, உங்க தம்பிக்காக, உங்க நண்பருக்காக, யாருக்காகவும் இல்ல சாமி, சாமிக்காக பிறந்திருக்கீங்க சாமி. நீங்கள் பிறந்தது சாமிக்காக.
அதை விட்டுட்டு ஆசாமிக்காக என்ன என்ன அப்போன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா, என்ன பேச்சு பேசிட்டாங்க தெரியுமா, நெஞ்சு வலிக்குது, மனசு குத்துது. அப்படி பார்த்தா குரு சாய்ராம எத்தனை பேர் கிழிச்சு எடுத்தாங்க தெரியுமா? கவலைப்படல, நல்லா இருக்கட்டும் அவங்க எல்லாரும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல நான் வச்சிருக்கிறது லவ், அன்பே சிவம் என்கிற லவ். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பிறந்துட்டீங்க, இவ்வளவு வயசு வந்து தாண்டி வந்துட்டீங்க. இப்ப இதுக்கு மேலையாவது ஒரு ஆக்கப்பூர்வமா ஒரு விஷயத்துக்கு உள்ள வாங்க. எத்தனை நாளைக்கு வண்டி அதே வண்டியை ஓட்டிட்டு இருப்பீங்க? பஞ்சரான வண்டியை ஏன் ஓட்டுறீங்க? நான் தான் புது டயர் தரேன், பஞ்சர் ஆகிற டயர் தரேன். ஆனா என் வண்டி பொறுமையா தான் வரும். என் வண்டி நம்பிக்கையான வண்டி, பொறுமையான வண்டி. என் வண்டியில ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெதுவா போகும். மெதுவா போய் ஏன் மோதிரம் மெதுவா போனவொன்னு நான் மாட்டிக்கிட்டேன் மோதிரத்தை. வேகமா போனாதான் மாட்டிக்குவாங்க மோதிரத்தினால. இப்போ 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 எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குறேன், இங்கே யாரெல்லாம் என்னை லவ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ நான் ஒரு பேப்பர் பேனை எடுத்து இன்னையிலேருந்து குரு சாய்ராமுடைய பேச்செல்லாம் கேட்க போகிறேன். வேணாம், என்னுடைய சாய் சொன்ன பேச்செல்லாம் கேட்க போகிறாங்க. என் சாய் என்ன நான் சொன்னால் வேறு மாதிரி ஆகிடும். என் சாய் என்ன சொன்னார்? நம்பிக்கையோடு இரு. என் சாய் இன்னொன்று என்ன சொன்னார்? பொறுமையோடு இரு. இந்த 2 வார்த்தையை நீங்களே பேப்பர் பேனை எடுத்து குரு சாய்ராம் அப்பா சொன்னார், நான் நம்பிக்கையோடு இருக்க போகிறேன், பொறுமையோடு இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்களே ஒரு பேப்பர் பேனை எடுத்து எழுதிட்டு உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. நான் நம்பிக்கையாக இருக்க போகிறேனே ஐயா, நான் நம்பிக்கையாக இருக்க போகிறேனே ஐயா, நான் பொறுமையாக இருக்க போகிறேனே ஐயா, நான் பொறுமையாக இருக்க போகிறேனே ஐயா, ஐயா 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 ஐயாட்டு நீங்க ஜாலியா இருக்கணும். அதை விட்டுட்டு என்னை எப்ப பார்த்தோம் குரு சாய்ராம், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் குரு சாய்ராம், நான் என்ன என் பிரச்சனை சொல்றதுன்னு தெரியல குரு சாய்ராம். எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைகள் எடுத்து நின்று, அப்பா நீங்க இருக்கீங்கப்பா, எனக்காக பிரார்த்தனை பண்ணுவீங்கப்பா, பாபா இருக்காருப்பா, பார்த்துக்கலாமா சொல்லணும். சும்மா 4 கர்ச்சீப் எடுத்து இப்படி தொடச்சிக்கிட்டு புடவை எடுத்து இப்படி தொடச்சிக்கிட்டு நல்லாவா இருக்குது? உங்களை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா வரல? நான் தான் சொல்றேனே, நீங்க எதை நினைச்சு கேவலமா எதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்களோ அது ஒரு 5 வருஷம் கழிச்சு கேவலமா இருக்கும். நீங்க போய் கண்ணாடி பாருங்க, கோவப்படும் போது கண்ணாடி பாருங்களேன், அப்படி அழகா இருப்பீங்க. நீங்கள் எப்பொழுதெல்லாம் அழகாக இருப்பீர்கள் தெரியுமா? எப்பொழுதெல்லாம் கோபமாக இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் கண்ணாடியை போய் பாருங்கள், அவ்வளவு அழகு கொட்டி கொட்டி ஃபேர் அண்ட் லவ்லியை மிஞ்சிரும். மேக்கப்பே போட வேண்டாம், மேக்கப் போடாமலே அழகா இருப்பீங்க கோவப்பட்டீங்கன்னா. பாத்தீங்களா? என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, நீங்க கோவில் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க வீடு தான் கோவில். அற்புதமான இந்த வீடுங்கிற கோவில்ல உங்களுக்கு ஆண்டவன் உங்களுக்கு உடம்புங்கிற கோவில நடமாட வச்சிருக்கிறான், அதுக்குள்ள ஜோதிங்கிற உயிரை வச்சிருக்கிறான். இந்த நடமாடும் ஆலயம் இருக்கிறது அல்லவா, இந்த நடமாடும் ஆலயத்துக்குள்ள கர்ப்பகிரக மாதிரி உள்ள ஒரு ஜோதி வச்சிருக்கிறான். அந்த ஜோதி உங்களுக்கு 3வது கண் திறந்து ஞானக்கண் திறப்பதற்கு தயாராக இருக்கு. உங்களுடைய 7 சக்கரங்களை நீங்கள் நிலைநாட்டுவதற்கும் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கும் தயாரா இருக்கு. ஆனால் நீங்கள் விழிப்புணர்வு நிலையில் இல்லை. நீங்க மகா சிவராத்திரி கொண்டாட வந்திருக்கீங்களே வழிய, ஆனால் உங்கள் திண்டாட்டத்துக்கான தீர்வை நீங்கள் தேட வரவில்லை. குரு சாய்ராம் கூப்பிட்டுருக்காரு, வந்துட்டேன். நான் ஒரு சிதம்பர ரகசியம் வச்சிருக்கிறேன்.
தாத்தா சொல்ற சிதம்பர ரகசியம் அது கதை. குருசாய் பிரசாதாலயால ஒரு சிதம்பர ரகசியம் வச்சிருக்கிறேன். அது 4 கால் பூஜை முடியும் போது சொல்லுவேன். உடனே சொல்லிட்டா அப்புறம் தூக்கம் வந்துடும். அப்பா அப்படியே மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி உடம்புல பாபா உள்ள பூந்து A to Z உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு சரீரம் முடியலினாலும், டேய் என் பிள்ளைங்கள்லாம் வந்திருக்குடா, நீ தாண்டா பேசணும், நான் சொல்றத சொல்லுடா, என் பிள்ளைங்கள்லாம் வந்திருக்குடா, நீ தாண்டா பேசணும், நான் சொல்றதெல்லாம் சொல்லுடா. இப்போ இத்தனை ஆத்மாக்களை பார்க்கிறேன், இத்தனை ஆத்மாக்களை நான் பார்த்துட்டே இருக்கேன். இந்த ஆத்மா அப்படி ஒவ்வொரு ஆத்மாவாக உட்காந்துருக்கு. உங்களெல்லாம் ஒரு ஆத்மாவாக நான் பார்க்குறேன். உடம்பு இல்லாமல் ஜோதியா, ஆத்ம ஜோதியாக நான் பார்க்குறேன். ஆத்ம ஞான ஜோதியாக பார்க்குறேன். இங்கே உட்காந்துருக்கிற ஆத்ம ஞான ஜோதி, ஆத்ம ஞான ஜோதி, ஆத்ம ஞான ஜோதி. இந்த ஜோதிகளை எல்லாம் ஒன்று சேர்த்தால் ஒரே ஜோதியாக, பரம்பொருள் ஜோதியாக, ஞான ஜோதியாக, அண்ணாமலை ஜோதியாக மாற்றணும். நான் பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா ஐயாவுடைய திருமுகத்தை நல்லா ஒத்து பாருங்களேன். உங்களுக்கு கஷ்டமா தெரியவே தெரியாது. நல்லா பாருங்க. அவர் பாருங்களேன், ஒரு ஞானத்தோட இருப்பார். பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கார் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா அமைதியா சொல்றாரு. சிவம் என்ன சொல்றாருன்னா அமைதியா சொல்றாரு. ஆடி ஓடி நாடி தேடி எல்லா நிலையும் கடந்து நானே சிவம் என்கிற தவத்தினால் புரிந்து உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை என் கையில் இருக்கிறது என்பதை அறியும் ஞானம் எப்பொழுது வருமோ அப்பொழுதே நான் உனக்குள் இருப்பேன், நீயே சிவம் என்கிற தத்துவத்தை அறிவாய் என்பதை நான் முன்பே சொல்லிவிட்டேனடா. வாசகம் ஒன்றாயினும் திருவாசகம் நன்றாயினும் அதற்குள் ஞாமே எழுதியதை நீ புரிந்து கொள்ளடா. உனக்கு எதுவுமே தெரியவில்லை என்றாலும் ஞானம் பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஓம் நமச்சிவாய எனும் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருடா. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய அப்படி சொல்லி பாரு. அப்போ தானா உங்களுக்குள்ள அப்படி வரும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன். முடிஞ்ச வரைக்கும் 90% நல்லா பாசிட்டிவான ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 10 பேர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க கர்மா சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க. அது வாய்ப்பே இல்லை. காட்டு கத்துனாலும் பாபாவே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கேட்டுட்டா ஞானம் வந்துருமே. கேட்டுட்டா புத்தி வந்துருமே. நாங்க தான் கேட்க மாட்டோம். எங்களுக்கு தான் கௌரவ குறைச்சல், ஈகோ பிரச்சனையாச்சே. ஆனா நான் எப்படி தெரியுமா? 14 வயசு பையன் எனக்கு ஞானத்தை கொடுத்தாலும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். நான் பேசினாரே டாக்டர் கோபால நாராயணமூர்த்தி, பேசும்போது அவர் எனக்கு ஒரு குருவாக தெரிந்தார். கோலாட்டம் ஆடினார்களே என்னுடைய பிள்ளைகள், அவர்களும் எனக்கு குருவாக தெரிந்தார்கள். நான் ஆட முடியுமா? முடியாது. பார்க்க சகிக்காது, அதே விஷயம். அதுக்கப்புறம் பாட்டிமா ஆடினாங்களே, மகாலட்சுமி பாட்டி, அவங்களும் எனக்கு ஒரு குருவாக தெரிந்தார். அதுக்கப்புறம் அற்புதமாக தாத்தா பேசினாரே, எவ்வளவு அழகா பேசினார். யோசிச்சு பாருங்க. தூக்கத்தை விட்டு அழகா குரு சாய் பிரசாதாலயில முன்னின்று அமர்ந்து அனைவரையும் ரசித்து அனைவருக்கும் எல்லா நலத்தையும் நடக்க வேண்டும் என்பதற்காக அமர்ந்து அவரும் ஏதாவது நல்ல வார்த்தைகள் சொல்லணும்ட்டு உங்களுக்கு அழகா புரியுற மாதிரி சொன்னாரு. அப்ப அவரும் நமக்கு குரு தானே. நான் என்ன கேட்கிறேன்னா, எனக்கு எல்லாம் எடுத்து கொடுத்த என் பிள்ளைங்க கூட குரு தான். என்னை நம்பி வரும் ஒவ்வொருவரும் எனக்கு குரு தான். ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா என்னை நம்புறதுனால நீங்க குரு வைக்கீங்க. புரியுதா? இன்னொரு முறை கேட்டுக்கோங்க. என்னை நீங்கள் நம்புவதால் நீங்கள் குருவாகி விட்டீர்கள். எப்படின்னு சொல்லட்டுமா? நீங்க என்னை நம்பினதுனால என்கிட்ட வரீங்களா, என்கிட்ட பேசுறீங்களா? உங்களுக்காக நான் பாபா கிட்ட பேசுறேன்னா, அப்போ யாருக்காக நான் பாபா கிட்ட பேசுறேன்?
நீங்க இல்லைன்னா நான் பாபாட்ட பேச முடியுமா? அப்ப எனக்கு குரு நீங்க தானே. அதனால என் முன்னே அமர்ந்திருக்கும் குருமார்களே, உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை இன்னும் மேன்மையான நிலைக்கு, சக்தியான நிலைக்கு, பிறவி வேண்டாம் சாமி வேணாம் சொன்னா புரிஞ்சுக்கோ, மறுபடியும் பிறந்து இப்போவே மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் எவ்வளோ மக்கள் தொகை இருந்ததுன்னு கேட்டு பாருங்க. ஜாலியாக இருந்துட்டாங்க இவங்களாம். இதுக்கு மேலே பிறக்கிறவங்களாம் ஜாலியாக இருக்க முடியாது. யாராவது குழந்தையே பெற்றுக்கலைன்னா கையெடுத்து கும்பிடுங்க, ரொம்ப நன்றி. வேணாம், சத்தியமாக சொல்கிறேன், மக்கள் தொகை அதிகமாக 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 கொடூரமான மனம் படைத்தவர்கள் மிருகங்களாக மாறிக்கொண்டு போய்கொண்டிருக்கிற காலங்கள் இந்த காலம். சோசியல் மீடியாவில் ஒருவனை ஒருவன் தாக்கிக் கொள்கிற காட்சியை, ஒரு கட்சி இன்னொரு கட்சியை தாக்குது, ஒரு நடிகை இன்னொரு நடிகனை காக்கலாம், இன்னொரு குடும்பத்தை அசிங்கமா பேசலாம். இதெல்லாம் நாடா? இதெல்லாம் ஊரா? இதெல்லாம் நல்ல பேரா? ஆனாலும் வியாழக்கிழமை இங்க நம்பிக்கையோட பொறுமையோட நம்பிக்கையோட பொறுமையோட நம்பிக்கையோட பொறுமையோட அப்படி கடைபிடிக்கிறோம் பார்த்தீங்களா? அது தனி உடம்புல ஒரு ஜில்கானா மாறுதுங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இந்த காலகட்டத்தில் இவ்வளோ டெக்னிக்கலான இந்த விஷயத்தில் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருந்து இன்றைக்கி எல்லாம் படித்த புத்திசாலிகள் வரைக்கும் எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப கிளவராக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க யாருக்கும் ஒன்றும் தெரியாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி நம்மக்கிட்ட நடிப்பாங்க. யதார்த்தமான அன்பு, அப்படி யதார்த்தமாக இருக்கணும். யதார்த்தமான பாசம், யதார்த்தமான உரிமை, யார்கிட்டயுமே மனசு நோகாத குணம். உன் எதிரியாக இருந்தாலும் குறித்து வைத்துக்கொள், உன் எதிரியாக இருந்தாலும் உன் அன்பில் அவர்களை மாற்ற வேண்டும். எதிரின்னு நினைக்கிறது அவங்க தான், நாம இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதிரின்னு நினைக்கிறது ஒரு விஷயத்தை அவங்க நினைக்கிறாங்க, நாம இப்படி இருக்கணும்னு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம இல்லைன்னா கெட்டவங்க, நாம அவங்க சொன்னா நம்ம முடியுமா? உங்களை யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இல்லைங்கிறதுக்கா நீங்க கெட்டவங்களா? அவங்க எண்ணத்துல அப்படி நினைச்சிட்டாங்க. அப்படி நீங்க இல்லைங்கிறதுக்காக நீங்க கெட்டவங்க கிடையாது. அவர்கள் இன்னும் உங்களை புரிந்து கொள்வதற்கான நேரம் வரல, அவ்வளவுதான். இவ்வளவு பேசுறேன்ல குரு சாய்ராம், உண்மையானுமே ஒவ்வொரு கோயில்லையும் நான் போகும் பொழுதும், இப்போ இங்கே குருசாய் வரும்போதும் என் வீட்டில் இங்கே என்ன நடக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? எப்பவுமே ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஊருக்கே நம்ம ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போனா ஒண்ணும் தெரியற நம்ம சரண்டர் ஆயிரணும். நம்ம பொண்டாட்டிக்கிட்ட சரண்டர் ஆயிரணும். உலகத்துல யார் ஒருத்தங்க பொண்டாட்டிக்கிட்ட தோக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டாங்க. வீம்பு பண்ணோம், என்ன தெரியுமா நான் தான் பெருசு அப்படின்னா தவிட்டுல அடிச்சு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். முதல்ல சக்தி கிட்ட தோக்கணும், அப்பதான் சிவம் வேலை செய்யும். அர்த்தம் புரியுதா கலா? எதற்காக நான் சொல்றேன்னா நகைச்சுவைக்காக சொல்றேன், சரிங்களா? அப்படி இல்லை, இந்த அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆசீர்வாதம் தான், உங்களுடைய கருணை தான். எனக்கு சுவாமி எனக்கு என்னுடைய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தது தான். ஆனால் நான் உட்காந்து இப்படி யோசிக்கிறேன். பல நாட்களில் சுவாமி என்கிட்ட பேசும்போது அப்படி யோசிக்கிறேன். யோசிக்கும்போது ஒரு கேள்விகளுக்கு பதில் அவர்கிட்ட, அவர் என்கிட்ட சில கேள்வி கேட்போம், இதுக்கு என்ன விடைன்னு சொல்லுங்கிறாரு. அந்த விடை எனக்கு தெரியாதனால அவர்கிட்ட நான் திருப்பி கேட்பேன். அடிக்கடி நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன், நம்பிக்கையும் பொறுமையும் ஒரே வார்த்தையில சொல்லு அப்படின்னார். நம்பிக்கையும் பொறுமையும் ஒரே வார்த்தையில சொல்லு. தெரியலையே பாபா, நம்பிக்கையும் பொறுமையும் ஒரே வார்த்தையிலன்னா என்ன அப்படின்னு நானே பல வார்த்தை சொல்லி தெரியல. அப்புறம் அவர் சொல்றார்,
சகிப்புத்தன்மை அப்படிங்கிறார். சகிச்சுக்கோ, நீ எல்லாத்தையும் சகிச்சுக்கோ, சகிச்சுக்கோ. சகிச்சுக்கிட்டா நம்பிக்கை பொறுமை உனக்கு தானா வந்துடும். இப்போ உங்ககிட்ட சகிப்புத்தன்மை இருக்காங்கிறத நீங்களே கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி, எனக்கு சகிப்புத்தன்மை இருக்கா அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்பிக்கை கிடையாது, பொறுமை கிடையாது. நான் டெஃபினட்டா சொல்றேன், அடிச்சு சொல்றேன். இப்பொழுது நீங்க எதுக்காக உட்காந்துருக்கீங்க? மகா சிவராத்திரி கொண்டாட்டத்துல கண்ணு முழிக்கிறதுக்காக உட்காந்துருக்குல்ல, விழிப்புணர்வு நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக சிவம் தவமாய் கொடுத்த நாள் இந்த மகா சிவராத்திரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு சொட்டு தேனை பார்ப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட எறும்புகள் அப்படி சாரசாரியா வருதோ, ஞானம் என்கிற தேன் எவ்விடத்தில் இருக்கிறதோ அவ்விடத்திற்கு சாரசாரியாக நல்ல மனுஷங்க வந்தே தீர்வாங்க. அதனால என் தங்க குட்டிங்க, செல்ல குட்டிங்க, வைர குட்டிங்க, அம்மு குட்டிங்க, உங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. இந்த பக்கிரிக்கெல்லாம் பக்கிரி வேலை செய்கிற இந்த சாதாரண உங்களுடைய பிச்சைக்காரனா ஒரு சேவகனா இந்த குரு சாய்ராம் இருக்கிறதுனால மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் கடவுள் இருக்கிறாரு, பாபா இருக்கிறாரு, கூடவே குரு சாய்ராமன் ஒருத்தர் இருக்கிறான். அவங்ககிட்டயாவது நம்ம துணைக்கு துணையா, நம்பிக்கைக்கு நம்பிக்கையா பிரார்த்தனை வைக்க சொல்லுவான். நமக்காக பிரார்த்தனை வைக்க ஒரு ஜீவன் இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு வந்து 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 மனம் முருகி பிரார்த்தனை பண்ணுங்க. அப்புறம் நடக்கிறத பாருங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நான் சொன்னதை செஞ்சவங்க எல்லாம் ஜெயிச்சவங்க. நான் சொன்னதை செய்தவர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்றவர்கள். நான் சொன்னது செய்யாதவர்கள் அத்தனை பேரும் நான் சொல்ல மாட்டேன், மறுபடியும் வருவாங்க. ஒரு மாய வலை இருக்கும்ல, ஒரு மாய வலை. சில சமயம் பார்த்தீங்கன்னா எது நிஜம் தெரியாது, ஒரு மாய வலையில மாட்டிக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு மாய வலை வந்துச்சுன்னா நமக்கு மைண்டு ஓடாது. குரு சாய்ராம் சொன்னாலும் ஓடாது, குரு சொன்னாலும் ஓடாது, சிவனே சொன்னாலும் ஓடாது. ஏன்னா அவங்க மாய வலையில் இருக்காங்க. அந்த மாய வலையில அவங்க எந்த காரியமும் அவங்களால எடுக்க முடியாது. கடைசியில் அப்புறம் அடிபட்டு தான் மறுபடியும் புரிதல் வருவாங்க. நான் அடிபட்டவன், நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் சொல்றேனே, நான் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ரொம்ப நாள் ஆச்சு. அதை புரிஞ்சுதான் இங்க நான் உட்காந்து நான் இத்தனை மணி நேரம் நான் பேசுறேன், இவ்வளவு ஸ்பிரிட்டா பேசுறேன், இவ்வளவு வேகமா பேசுறேன், இவ்வளவு ஞானத்தோட பேசணும்னு நினைச்சு துடிக்கிறேன், உங்களெல்லாம் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்கும், எனக்குள்ள எவ்வளவு வெறி இருக்கும், வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக பேசுறேன். கை தட்டின 10 பேருக்கு ரொம்ப நன்றி. அது ஏன் தெரியுமா 10 பேருங்கிறேன்? நானும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் எங்கே சுற்றாலும் எனக்கு கூட இருக்கிறது 10 பேர் தான். ஆமா செந்தில் சாய்ராம், நானும் ஆயிரக்கணக்கான பேருக்கு அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே சுற்றி அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே சுற்றி அதை செய்து இதை செய்து என்னென்னமோ பண்ணி பார்த்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அடித்து நொறுக்க அதை பண்ணி இதை பண்ணி தும்சம் பண்ணிட்டு போய் உட்காந்து நின்னா 10 பேர் தான் நிற்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டேன். குரு சாய்ராம் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறான்டா இவன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு சிரிப்பீங்க. நமக்காக ஒருத்தன் போனான்டா, அவனை போய் நம்ம தொலைச்சிட்டோம் மேடம். நீங்கள் பாருங்களேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு என்னை விட்டு போனவர்கள் அத்தனை பேருமே ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ வருத்தப்பட மாட்டாங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு வருத்தப்படுவாங்க. அது ஏன் தெரியுமா? அந்த 5 வருஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும்ல, மறுபடியும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அப்படி போய் எல்லாம் போய் பேர் புகழுக்காக குரு சாய்ராம் இங்கே உட்காந்து பேச கிடையாதுங்க. நான் பேர் புகழுக்கு பண்ணுறதுனா நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். எனக்கு ஆண்டவன் ஏதோ கொஞ்சமாச்சு கொடுத்துருக்கான், அதை நான் நோக்கி போகலை. எதையும் ஒன்று சேரணும்.
எனக்கு தியானமே பண்ண தெரியலைங்க, நான் என்னங்க பண்றது? எதுவுமே பண்ணாதீங்க, குரு சாய்ராம் பார்த்துக்கிறேன், நான் சொல்றது மட்டும் செய்யுங்க, நம்பிக்கையோட பொறுமையோட இருங்க. எல்லாமே நடக்காதுங்க உங்களுக்கு. நீங்க வேண்டதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வேற. நீங்க யாரையாவது லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப், பரவாயில்ல ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க பெரிய கடனாளி ஆயிட்டீங்கன்னா ஓ கோடீஸ்வரனாக போறீங்க யோகான்னு அர்த்தம். உங்களுக்கு உடம்புல நோய் வந்துருச்சு அப்படின்னா நீங்க நோயை தீர்க்கிற மருத்துவரா நீங்களே மாற போறீங்கன்னு அர்த்தம். ஆமா, இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மருத்துவர் யார் தெரியுமா? நமக்கு நாமளே தான். நீங்க நல்லா பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது, எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது. ஆனா எனக்கு ஒரு டிஃபன் மட்டும் பிடிக்காதுங்க, அதை பார்த்தாலே எனக்கு கோவமா வரும். அது டிஃபனுங்கிற லிஸ்ட்லேயே நான் வைக்க மாட்டேன். அது டிஃபனே கிடையாது, இன்னைக்கு ஹோட்டல்லாம் தான் கொடுக்குறாங்க, பேர் பரோட்டா. பரோட்டா சாப்பிட்றவங்களுக்குலாம் என்ன ஆகும் தெரியுமா? சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சுகர் முதல்ல உங்களுக்கு தான் வரும். ஹேட்ஸ் ஆஃப். வாங்க சுகர் வாங்க, டெய்லி 4 பரோட்டாவா 5 பரோட்டாவா வாங்க, உங்களுக்கு தான் சுகர் மொத்தமாக வரப்போகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன வரப்போகுது? பைல்ஸ் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். கக்கா போக முடியாது. பைல்ஸ் வந்தவங்களுக்கு போய் கேட்டு பாருங்க, பைல்ஸ் வந்தா என்ன பிரச்சனைன்னு. உள் மூலம், வெளி மூலம், அந்த மூலம், இந்த மூலம். இந்த மாதிரி எந்த மூலம்னு தெரியல, ஏதோ ஒரு மூலம். நீங்கள் பரோட்டா அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கட்டாயமாக உங்களுக்கு ஜீரண பிரச்சனை வரும், உங்களுக்கு மோஷன் போகாது, கக்கா போகாது. அதுலே டமால். ஆதி மூலத்தை பாருங்க ஐயா. பைல்ஸ் ப்ராப்ளம் வந்தவங்க என்ன பாடு. நான் பெண் பிள்ளைகளுக்குலாம் சொல்ல, கல்யாணம் ஆகாதவர்கள், கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களாம் யாராவது இருந்தால் தயவு செய்து சொல்கிறேன், குழந்தை பிறக்கும்போது தயவு செய்து அந்த பரோட்டாவை சாப்பிட்றாதீங்க. அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா குழந்தை பிறக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தயவு செய்து பரோட்டாவை தலை முழுங்க. எங்கள் டேடி பார்க்குறாரு, நான் கூட பரோட்டா சாப்பிட்றேன்னு அப்பப்போ ஆசாசியா என்னைக்காவது ஒரு நாள், அதில் பாருங்க என்னைக்காவது ஒரு நாள். என்னை பொறுத்த வரைக்கும் 10 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டாலும் விஷம்தான், 10 மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டாலும் விஷம்தான். விஷம் தானே. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பேசுவேன் இந்த விஷயத்தில். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆதி மூலத்தை நோக்கி போகணுங்கிற ஆசை. சரி, உங்கள் டாடி சொல்கிற மாதிரி ஆசையாக இருக்குன்னு வச்சுக்கலாம். சாப்பிட்றத நல்லா கூழ் மாதிரி அரைச்சி ஜீரணம் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சுடு தண்ணி குடிச்சிருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஆமாம், மெல்லவே முடியலையே, அதுக்கு என்ன பண்ணுறது? அன்புக்குரிய சாய் உறவுகளே, உங்களை கிட்ட இவ்வளோ நேரம், ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னா போர் அடிச்சதா? நல்லா இருந்ததா? அப்போ ஏன் கை மட்டும் தட்டவே மாட்டேங்கிறீங்க? நானும் ஒரு குழந்தை தான், எனக்கு அப்பப்போ கை தட்டினா தானே நானும் கொஞ்சம் ரசிப்பேன். உங்ககிட்ட நான் ரொம்ப ரிக்வெஸ்டாக கேட்குறேன், நீங்களாம் உண்மையுமே ரொம்ப பாவம், ரொம்ப பாவம். நிஜமாக இறைவன் எனக்கு இன்னும் நிறையா செய்யணும். நான் அவர்கிட்ட கேட்குறதே உங்களுக்கெல்லாம் ஏதாவது நடக்கிறதுக்கு நான் ஒரு கருவியாக இருக்கணும். பாத்திரம் அறிந்து கொடுக்கணும், பாத்திரம் அறிந்து கொடுக்கணும். எல்லாரும் பிச்சைக்காரங்க தான், இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. எல்லாரும் பிச்சைக்காரங்க தான். எல்லாரும் தெரிஞ்சு பிச்சை கேட்போம், நிறைய பேர் தெரியாமல் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஆமாவா இல்லையா? எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறதாக நினைத்து நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் நிம்மதியே இல்லைன்னு வெளியே சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் அழுவேன்,
அடிக்கடி நான் எமோஷன் என்ன நீங்கள் அடிக்கணும், எதில் தெரியுமா அடிக்கலாம்? உங்கள் அன்பால் என்னை அடிக்கலாம், என்னை காயப்படுத்தலாம். நீங்கள் என்ன காயப்படுத்தணும்னா நீங்கள் என் மேலே அன்பு கொடுத்து குரு சாய்ராம் குரு சாய்ராம், உங்கள் மேலே நான் அன்பை வச்சுருக்கேன், நீங்கள் தான் என் உயிர், நீங்கள் தான் என் அன்பு, நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் தான் அப்பா, நீங்கள் தான் குழந்தை, நீங்கள் தான் அது, நீங்கள் தான் இது அது இது 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 எது எது கடைசியில் எது? கடைசியில் பார்த்தா தாத்தா 10 பேர் தான் கூட இருக்கிறாங்க. தாத்தா கோச்சுக்காதீங்க, என் பிள்ளைங்கள்லாம் அப்பா அப்பா அப்பாங்கிறாங்க, அப்புறம் அப்பா அப்பாங்கிறாங்க. ஆமாம் தாத்தா, பிள்ளைங்க தானே, பாசம் வச்சிட்றோம். சில சமயம் நெஞ்சு வலிக்குது, தாங்கிக்கலாம். என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும், எங்க இருந்தா. அதை எனக்கு சொல்லிக் கொடுக்கறதே பாபா தான். அறியாததை அறிந்து கொள்வதற்கான காலம் வரும் வரை அறிந்த உன்னிடம் பேசுவதற்கும் தயக்கம் ஏற்படுவதற்கும் காரணம் அறியாமையில் இருப்பதினால். உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாயிடம் வந்தவர்களால் மட்டுமே உன்னை புரிந்து கொள்ள முடியும் என்கிற ஞானத்தை நான் கொடுத்துள்ளேன். என்கிட்ட கேட்பாங்க, ஏன் சாய் உங்கள் கையில் விபூதி வருமா? என்ன மந்திரவாதி கேட்குறீங்களா? அது வருமா இது வருமான்னு கேட்குறாங்க. குரு சாய் கிட்ட அன்பு மட்டும்தான் வரும். அந்த அன்பு வேணும்னா வாங்க, என்கிட்ட அது குறைவில்லை. கோடி கோடியாக வச்சிருக்கிறேன், கோடி கோடியாக வச்சிருக்கிறேன், குறையவே இருக்காது. நீங்கள் என்ன தெரியுமா நினச்சிக்கிறீங்க? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு குரு சாய்ராம் என் மேலே அன்பாகவே இல்லை, குரு சாய்ராம் என் மேலே பாசமாகவே இல்லை, எனக்கு மெசேஜே பண்ண மாட்டேங்கிறாரு, எனக்கு காலே பண்ண மாட்டேங்கிறாரு, என்கிட்டலாம் பேசுவாரா அப்படி நாமளே ஒரு கற்பனை பண்ணிக்கிறோமா? உங்களை இல்லை. நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் ஆயினும் சரி, வாரத்தில் ஒரு நாள் ஆயினும் சரி, ஆண்டிற்கு ஒரு முறை ஆயினும் சரி என்று நான் உங்களை பார்த்தேனோ அன்றிலிருந்து நான் சாயிடம் அமரும் பொழுதும் ஈசனிடம் அமரும் பொழுதும், ஆண்டவா இவங்களை நான் பார்த்தேன், இவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அதன் தக்க சமயத்தில் கொடுத்துரு, அவங்களுக்கு நல்லபடியாக ஞானத்தை கொடு, நல்ல புத்தியை கொடு, அவங்களுக்கு அன்பே சிவங்கிறத கற்றுக் கொடு, எல்லாமே சிவந்தாங்கிறத கற்றுக் கொடு, நம்பிக்கையோட பொறுமையாக சகிப்புத்தன்மையாக வாழ கற்றுக் கொடு, எது வந்தாலும் ஏற்றுக்கிற மனசை கொடு, எது வந்தாலும் ஏற்றுக்கிற மனசை கொடு ஆண்டவா, ப்ளீஸ் 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 கேட்குறேன். நீங்கள் யாரு கேட்கணும்? உங்க வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்கள் பூஜை அறையில் உங்கள் நண்பனுக்காக, உங்கள் உறவுகளுக்காக, உங்கள் அம்மாக்காக, உங்க அப்பாவுக்காக, சாயி 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 ப்ளீஸ் 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 என்னுடைய அம்மா நல்லா இருக்கணும், என் அப்பா நல்லா இருக்கணும் கேளுங்க. எங்க அம்மா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற, அவன் மேல பாசமே நான் வைக்க மாட்டேன், அது வேண்டாம். கம்பேர் பண்ணாதீங்க. முதல்ல உங்க அன்பை நீங்க உயர்த்தி பாருங்க. அவங்க என் மேல அன்பே இல்லை, அதனால நான் உங்களை விட்டு விலகிட்டேன். சிவம் அது சொல்லாதுங்க. உண்மையான சிவம் அது சொல்லாது. உண்மையான சிவம் எது தெரியுமா சொல்லும்? நீ என்ன செய்தாலும் என்ன பண்ணாலும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். இப்ப நான் மூச்சு விட்டு பேசுறேன்ல, ரத்தம் கொதிக்க பேசுறேன்ல, இதயம் வெடிக்க பேசுறேன்ல, கடைசியில பாருங்களேன் தாத்தா 10 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. நான் உங்களை குறை சொல்லலை. நீங்க மாய வலையில மாயால மாட்டிக்கிறீங்க, நீங்க மாய கருமால மாட்டிக்கிறீங்க. வெளியே போனோன்னு உங்க மைண்டு மாறுது, உங்க புத்தி வேற மாதிரி போகுது. உங்களிடம் யாரேனும் ஒரு வார்த்தைகள் எதிர்மறையாக பேசும்போது அதை நம்பி விடுகிறீர்கள். முதல்ல உங்களுக்கு செல்ஃப் அனலைஸ், சுயமா நீங்க என்ன எது நிஜம் என்று யோசிக்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இல்லை. இது ரைட், இது தப்பு, இது ரைட் அப்படிங்கிற அனலைஸ் உங்களுக்கு வேணும். எங்க நல்லது நடக்குங்கிற அனலைஸ் உங்களுக்கு வேணும். நல்ல வார்த்தையை முதல்ல எங்க அதிகமா சொல்றாங்கிறது வேணும்.
நான் எந்த குருமார்களையும் எந்த தெய்வத்தையும் இல்லை என்றோ குருமார்கள் இல்லை என்றோ நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் போற பாதை சரியாக இருக்குமே, அடுத்த குருமார்களையோ அடுத்த தெய்வத்தையோ குறை சொன்னால் அந்த இடத்துல கண்டிப்பா நல்லது நடக்கவே நடக்காது. யாராக இருப்பினும் அவங்க கோட்பாடு படி அவங்க இறைவன் மீது நம்பிக்கை வச்சதே இறைவன் கொடுத்த வரம் என்கிற நம்பிக்கையோடு நீங்க வாழ கத்துக்கோங்க. ஒருத்தங்களுக்கு கருப்புசாமி குலதெய்வமா இருக்கும், ஒருத்தருக்கு மீனாட்சி அம்மன் குலதெய்வமா இருக்கும், ஒருத்தருக்கு முருகன் குலதெய்வமா இருக்கும். அவங்களுக்கு அவங்க குலதெய்வம் முக்கியம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை விட குரு மிக முக்கியமானவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை விட குரு ரொம்ப பெரியவங்க. அதனால இந்த குரு சாய்ராம் சொல்றேன், உங்க குடும்பத்தில் ஒருத்தனா சொல்றேன், உங்களுக்குள்ள ஒருத்தனா சொல்றேன். மகா சிவராத்திரின்னா என்ன? ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். விழிப்புணர்வுனா என்ன? அவேர்னஸ். ஒரு விஷயம் எப்படி அப்படிதான் நான் இப்படிதான் இருக்கணுங்கிற விழிப்புணர்வு, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு, நான் அன்போடு தான் வாழுவேன் என்கிற நம்பிக்கை. யார் எத்தனை பேர் என்ன சொன்னாலும், யார் என்ன குறைகள் சொன்னாலும், யார் என்ன பேசினாலும் நான் அன்போடு தான் இருப்பேன். என்னிடம் என் மனதையும் என் புத்தியும் கலைக்கின்ற புத்திக்கா சார்ந்த விஷயங்கள் நடந்தாலும் நான் அன்போடு தான் இருப்பேன். நான் எல்லார்கிட்டையும் பாசமாக தான் நடந்துக்குவேன். உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான ரகசியம் தெரியுமா சாய் என்பர்களே? நீங்கள் எப்பொழுதெல்லாம் அன்பாக இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் வெற்றியாளர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். கீழே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு காடு வலிக்குது, மேலே உட்கார்ந்து இருக்கிற கண்ணு வலிக்குது, சில பேருக்கு தூக்கம் வருது. அதையெல்லாம் தாண்டி மைக்க பிடிச்சிட்டு அப்போ இருந்து பேசுற எனக்கு என்னெல்லாம் வலிக்கும், என்னெல்லாம் வலிக்கும். ஒன்னே ஒண்ணுதான் வலிக்குது. அதான் கடைசியில 10 பேர் தான் இருக்கிறாங்க. நானும் முக்கி போறேன். அந்த 10 பேர்ல நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், குரு சாய்ராம் உங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? என்னது? நீங்க பேசுறது தான் அப்படின்னாரு. உங்களுக்கு என்ன, என்கிட்ட என்ன பிடிக்கும்னு கேட்டார். எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? நீங்க பேசுறது தான் பிடிக்கும்னு சொன்னீங்க இல்லையா, நான் பேசுறத கேட்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் பேசுறத நீங்க எப்ப கேட்டீங்க? என்ன யூடியூப்ல அப்பப்போ பார்ப்பேன்பாங்க. அப்பப்போ யூடியூப்ல பாக்குற உங்களுக்கே உங்களுக்குள்ள ஒரு டியூப் வேலை செய்யுதுன்னா நேர்ல வந்து பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு டியூப் இருக்கு, அந்த டியூப் வேலை செய்யும். கைத்தட்டிய 10 பேருக்கு நன்றி. ஏன்னா அந்த 10 பேர் தான் தாத்தா வருவாங்க. பத்தும் என் சொத்து. 10 அது எப்படின்னு சொல்றேன் கேளுங்களேன். அந்த 10 பேர் எனக்கு நிரந்தரமா. கடைசியில நான் எல்லாத்தையும் திறந்துட்டு சாயே கதி சிவமே கதின்னு போகும்போது 10 பேர் வீட்டுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டுக்கு. ஆனால் பெருசாலாம் ரொம்ப இல்லை, 2 வேளை சாப்பாடு இருந்தால் போதும். நான் ஒரு வேளைலாம் சாப்பிட்டு ரொம்ப எல்லாம் இதாக இருக்க மாட்டேன். 2 வேளை சோறு, 2 வேளை கண்டிப்பாக ரசம் சோறு வேணும். ஓகே, 2 வேளை சாப்பாடு. அந்த 10 நாள் 1 2 3 4 5 6 7 8 9 10 மறுபடியும் 1க்கு வந்துடுவேன். ஐயா உங்க வீட்டுக்கு வந்துடுவேன். இதில் என்ன பெரிய பியூட்டி, 10 நாள் ஒவ்வொரு வீட்டில் சாப்பிடும்போது ஒவ்வொரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பழைய சோறே சாப்பிட்டாலும் செங்குட்டு வேல் சாய்ராம் ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டு பழைய சோறு எடுத்து அப்படி வச்சு நேரத்துல இந்த மாங்காய் ஒரு தொட்டு இப்படி நாக்கில் வச்ச அங்க போய் உக்காடுறேன். சுட சுட வெஜிடபிள் பிரியாணி, காளான் பிரியாணி, அப்படியே பார்த்தீங்கன்னா வெங்காயம் இப்படி வெங்காயம் பச்சடி தான், கூடவே அந்த காந்தாமணியம்மா அந்த அப்படியே சூடா அந்த வெஜிடபிள் பிரியாணி அப்படி போட்டு இலையில போட்டு குருசாயப்பா உட்காருங்கன்னு போடுறாங்களா. அப்புறமேட்டு அது என்னது, அது நம்ம காலிஃப்ளவர் சில்லியா
கோலிஃப்ளவர் சில்லி இல்லைம்மா, காலிஃப்ளவர் சில்லி. காலிஃப்ளவர் சில்லி. அப்புறம் இன்னொன்று என்னது, அது என்னது, சோயா சில்லி. சோயா சில்லி. அந்த அது என்ன சொன்னேன், வெஜிடபிள் பிரியாணி, தயிர் பச்சடி, மீல் மேக்கர் இதை போட்டு அப்படியே சுட சுட நல்லா அப்படி பார்த்துக்கோங்க சாயந்தரத்துல. அப்படியே தட்டு வச்சு அப்படியே கொதிக்க போட்டு அப்படி எடுத்து ரெண்டாவது நாள் வெஜிடபிள் பிரியாணி ஸ்ரீஜா. முதல் நாள் பழைய சோறா, ரெண்டாவது நாள் வந்து வெஜிடபிள் பிரியாணியா, மூணாவது நாள் ஒரு வீட்டுக்கு போன புளிசோறு தயிர் சோறுமா. வாங்க குரு சாய்ராம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குமட்ட தட்டை போட்டு புளிசோறு தயிர் சோறு, தயிர் சோறு புளிசோறு ரெண்டும் இப்படி வச்சுக்கிட்டேன். இப்படி தட்டு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பார்த்தா புளிசோறு, இந்த பக்கம் தயிர் சோறு, இந்த பக்கம் தயிர் சோறு, இந்த பக்கம் புளிசோறு, புளி தயிர் தயிர் புளி, அடா அடா அடா, தொட்டுக்க உருளைக்கிழங்கு சிப்ஸ். ஐயோ ஐயோ. அப்புறம் அதை நான் எடுத்து அப்படி நான் எப்படி தெரியுமா ஸ்டைலில் சாப்பிடுவேன், கண்ணு போடக்கூடாது. நான் எப்படி சாப்பிடுவேன், இந்த புளி சாதத்தையும் தயிர் சாதத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்து வச்சுட்டு சிப்ஸ் எடுத்து புளி சாதமும் தயிர் சாதமும் எடுத்து வாய்க்குள்ள வச்சு அந்த சிப்ஸ் எடுத்து அடா 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 அடா. ஐயோ. முதல் நாள் என்ன சாப்பாடு, சோறு. ரெண்டாவது நாள் என்ன சாப்பாடு, மூணாவது நாள் என்ன, நாலாவது நாள் என்ன சோறு தெரியுமா? ஐயோ. நாலாவது நாள் வத்த குழம்பு. நாலாவது நாள் சுண்டக்காய் வத்த குழம்பு. அந்த வத்த குழம்ப இப்படி கொண்டாடுறாங்க. எனக்குன்னே ஒரு வெள்ளித்தட்டு வாங்கி வச்சிருக்காங்க. நான் அந்த வீட்டுல எனக்குன்னே ஒரு வெள்ளித்தட்டு வச்சு அப்படியே சுட 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 நம்ம ஏகேபியில் இருக்குல்ல அரிசி, பூமாரி காமதேனு பிராண்டு, அந்த அரிசி அப்படியே வச்சு இப்படி போட்டு வடிச்சு சோத்தை போட்டு அப்படியே சுட சுட அந்த வத்த குழம்ப போட்டு அப்படியே அப்பளம் அந்த அப்பளத்தை போட்டு இந்த வத்த குழம்புக்கும் அந்த அப்பளம் அந்த இருங்க நான் கேட்டுருக்கேன் அப்புறம் போயிடும். அந்த வத்த குழம்பையும் அந்த அப்பளத்தையும் வச்சு இப்படி பிசைஞ்சு இப்படி வத்த குழம்பு எடுக்க அப்பளத்தை எடுக்க நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்தது. அப்பளத்தை எடுத்து ஒரு நசுக்கு வத்த குழம்புல கலக்கி அப்படி வச்சு இது எத்தனாவது நாள், நாலாவது நாள். யார் வீட்டுல, முதல் நாள் பழைய சோறு, ரெண்டாவது நாள் வெஜ் பிரியாணி, மூணாவது நாள் புளி சோறு தயிர் சோறு, நாலாவது நாள் அஞ்சாவது நாள் என்னன்னு தெரியுமா சோகனாம்மா, முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் நீ செஞ்சு கொடுப்பியா, அதே மாதிரி இப்படியே வந்து முருங்கைக்காய் சாம்பார் அப்படியே மணக்க முருங்கைக்காய் சாம்பார். அதில் 4 முருங்கைக்காய் வேற, 4 முருங்கைக்காய் போட்டாங்க. முருங்கைக்காய் சாப்பிடுங்க குரு சாய்ராம், உடம்புக்கு நல்லது, முருங்கைக்காய் சாப்பிடுங்க. போட்டு முருங்கைக்காயை போட்டு அந்த உருளைக்கிழங்கு நல்ல மசாலா போட்டு ஸ்லைஸ் பண்ணி அந்த காரமெல்லாம் மிதமாக போட்டு அப்படி வச்சு சாம்பார் சாதம், சாம்பார் பிசைஞ்சு அப்படி வாயில் வைக்கும்போது உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்டேன். அடா அடா அடா. ஐயோ. 3 வாட்டி சாம்பார் சாதம் போட்டு சாப்பிட்டு ஸ்ரீஜா, 3 வாட்டை போட்டு சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் என்ன சாப்பாடு, ரெண்டாவது நாள் என்ன சோறு, மூணாவது நாள் என்ன சோறு, நாலாவது நாள், அஞ்சாவது நாள், ஆறாவது நாள் என்ன தெரியுமா, ஆறாவது நாள் வேற லெவலு. ஆறாவது நாள் மாங்காய் சாதம். மாங்காய் சாதமும் ஒரு ஊறுகாய் ஒன்று, இஞ்சி ஊறுகாய் ஒன்று கொடுத்தாங்க பாருங்க. இப்படி மாங்காய் சாதத்தை வந்து வச்சுட்டேன். ரொம்ப புளிப்பெல்லாம் கிடையாது, அது நேர மாங்காய் நம்ம ஊர் தானே. மாங்காய் வச்சு சாப்பாடு வச்சு அப்படியே அந்த இஞ்சி ஊறுகாய் வச்சு தொட்டு சாப்பிடுங்க குரு சாய்ராம். நாங்கள் அப்படியே எடுத்து இப்படி சாப்பிட்டு அடா 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 அடா. ஸ்ரீஜா, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு மாங்காய் சாதத்தை நான் சாப்பிட்டதே இல்லை ஸ்ரீஜா. நான் அப்போ நினச்சேன் நான் பொண்ணாக இருந்திருக்கலாமோன்னு. ஏன்னு கேளேன், நான் மாசமாகி குழந்தை பேக்கிறதுக்கு முன்னால்
வளகாப்பப்போ ஒரு மாங்காய் சாதம் செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு என் மைண்ட் இருந்ததுன்னா பார்த்துக்கோமே. இது எத்தனாவது நாள் சாப்பாடு? முதல் நாள் என்ன சாப்பாடு? 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் மாங்காய் சாதம். 7வது நாள் என்ன தெரியுமா? நீ எனக்கு 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 வளகாப்பு பண்ணிடாதம்மா. 7வது நாள் 7 வகை சாப்பாடா? 7வது நாள் கொள்ளு, கொள்ளு பருப்பு, கொள்ளு துவையல், அப்புறம் கொள்ளு ரசம். நல்லெண்ணெய் வேற ஊத்துறாங்களா? கொள்ளு போட்டு சாப்பாடை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி, குரு சாய்ராம் நீங்க பேசும்போது தொண்டையில கண இருக்கிறீங்க, கொள்ளு சாப்பிடுங்க தொண்டை நல்லா இருன்னு சொல்லிட்டு கொள்ளு பண்ணியிருந்தாங்க பாருங்க. நல்ல சிவராத்திரி. இந்த சிவராத்திரி வாழ்க்கையில இப்படி ஒரு சிவராத்திரி நான் நினைச்சே பார்க்கறேன். தாத்தா அந்த கொள்ளு சாதத்தை எடுத்து சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்றேன். அந்த கொள்ளு பருப்பு துவையல் மாதிரி சுண்டல், கொள்ளு சுண்டல் செஞ்சிருந்தாங்க, கொள்ளு சுண்டல், கொள்ளு ரசம். அப்படியே நீங்க பாருங்களேன், அந்த கொள்ளு ரசத்தை என்ன பண்ண தெரியுமா? கொஞ்சம் தட்டில் போட்டு சாப்பிட்டது மட்டும் இல்லாம அப்படி கையில ஊத்தி இப்படி குடிச்சேன். இது எத்தனாவது நாள் காந்தாமணி? முதல் நாள் என்ன சாப்பிட்டேன்? 2வது நாள் என்ன சாப்பிட்டேன்? 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள். எட்டாவது நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். குரு சாய்ராம் வந்துருங்கன்னு. தப்புன்னு அங்கே போயிட்டப்பா. எனக்காக என்ன வர சொல்லுங்க. ஏதோ இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டில் சாப்பிட்றோம். 8வது நாள் சூப்பராக இருக்கும் போதுன்னு உட்காந்துட்டு இருந்தேன். அங்கேருந்து அந்த அம்மா வந்தாங்க. குரு சாய்ராம் அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு. தப்பாக நினச்சிக்காதீங்க, இன்னைக்கு என்னால் வீட்டில் சமைக்க முடியல, ஸோ ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா நீங்கள் அப்படின்னாங்க. ஹோட்டலில்? சரிம்மா ஏதோ ஒன்று சொல்லுமா அப்படின்ட்டேன். பரவாயில்லம்மா. சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஹோட்டலில் என்ன சொல்ல போகிறீங்க? ஏதோ சாப்பாடு தான் சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கன்னு. அன்றைக்கி 8வது நாள் ஹோட்டல் சோறு வாயில் வைக்கிறேன். ஐயோ, சாம்பார் ரசம் மாதிரி இருக்குது, ரசம் சாம்பார் மாதிரி இருக்குது. 7 நாள் ஒரே மாதிரி இருக்குது, 8வது நாள் ஒரே மாதிரி இருக்குமா? மாதிரி தானே இருக்கும். அப்புறம் எல்லாம் சுண்ணாம்பு போட்டிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டேன். ஆனால் அது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? பாயசம் ஒன்று கொடுத்தாங்க பாருமா. அடா 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 அடா, நல்ல வேலை. ரெண்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் பாயசம், எனக்கு சேர்த்து. கனகராஜுக்கு பாயசம் வேணுமா? பாயசம் 2 பாயசம் சாப்பிட்டேன். கடைசியில் ஏஞ்சி வந்துட்டேன். அடுத்த வாட்டி இருந்த ஹோட்டலில் வாங்கி தராதிங்கன்னு சொல்லிட்டே வந்துட்டேன். 8வது நாள் என்ன சாப்பிட்டேன்? ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டேன். அதில் பெஸ்ட் என்ன கிடைச்சது? பாயசம். 9வது நாள் என்ன தெரியுமா நடந்துச்சு? மோர் குழம்பு. 9வது நாள் அப்படியே உட்காந்து மோர் குழம்பு சாப்பிட்றேன். அதில் பூசணிக்காய் போட்டிருந்தாங்க. அடா 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 அடா, ஹரே கிருஷ்ணா. அந்த மோர் குழம்பு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கு பாருங்க, வேற லெவலு. 3 வாட்டி போட்டு சாப்பிட்டேன். சூப்பர். எத்தனாவது நாள் இது? 9வது நாள் மோர் குழம்பு. 10வது நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். குரு சாய்ராம் 11 மணிக்கெல்லாம் வந்துடணும். எதுக்கு அப்படின்னாங்க. 11 மணிக்கே சோறு போட்டுறோம் அப்படின்னாங்க. என்னது இது? நான் 1 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன் அப்படின்னேன். இல்லை உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக சாப்பிடலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சரிட்டு போயிட்டேன். போன உடனே சாம்பார், வத்த குழம்பு. கேளுமா, சாம்பார், வத்த குழம்பு, வெஜ்ஜு பிரியாணி, தக்காளி சோறு, அப்புறம் வடை, மெதுவடை, கார வடை, அப்புறம் அப்பளம், கூட்டு, பொரியல், எல்லாம் வச்சு எல்லாத்தையும் இப்படி பெரிய இலை மட்டும் பெருசாக இருந்துச்சு. இவ்வளோ பெருசு எல்லாத்தையும் பிடிச்சி அது ஒன்றே காலி பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சு. இதை எப்படா நான் ஏஞ்சி முடிப்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ வச்சுட்டாங்க. சாப்பிட்டேன், ஒன்றா சாப்பிட்டேன். என்னை சுற்றி நின்றுக்கிட்டு என்னையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாரும். உலகத்திலே கஷ்டமான வேலை தெரியுமா? நம்ம சோறு திங்கும் போது நம்மளே சுற்றி நிற்பாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆமாம்,
இல்லை அது நான் பாபா கொடுக்க சொல்லிடுவார், கொடுத்துருவார். அது வேற. நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு ஃபைனலாக ஒரு டச் பண்ணாங்கம்மா, சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அது என்னன்னு கேளம்மா, ஸ்வீட் பீடா கொடுத்தாங்கம்மா. ஏய், எந்த வீட்லையும் ஸ்வீட் பீடா கொடுக்கலப்பா, இந்த வீட்டில் ஸ்வீட் பீடா கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, எப்பயுமே வெத்தலை போட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஏன் தெரியுமா? உங்களுடைய கெட்டது ஏதாவது உடம்புக்குள்ள தங்கி இருந்துச்சுன்னா அந்த வெற்றிலை வந்து நல்லபடியாக மாற்றி கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் நாள் என்ன, ரெண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள், 5, 6, 7, 8, 9, 10 வடை பாயசத்தோட எல்லாம் கலந்து தக்காளி சாதத்தோட செங்குட்டுகள் செய்யறான். சொல்றது அப்படியே கற்பூர புத்தி மாதிரி டக்குன்னு மைண்ட்ல பத்திக்கு. பார்த்தீங்களா? இதெல்லாம் மைண்ட்ல இருக்குது. சாய்ராம் என்ன சாப்பிட்றாருங்கிறது மைண்ட்ல வச்சிருக்கிற நீங்க, குரு சாய்ராம் என்ன சாப்பிட்றாரு மைண்ட்ல வச்சிருக்கிற நீங்க, குரு சாய்ராம் என்ன சொல்லி கொடுக்கிறாருங்கிறது மட்டும் ஏன் சாமி மைண்ட்ல வச்சுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த கதைக்கு அப்புறம் வரேன். அது ஏன் சாப்பிடலன்னு அப்புறம் சொல்றேன். கம்பெனி ரகசியத்தெல்லாம் உடைச்சு சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் சொல்லி அப்பா சாப்பிட்டாரு என்ன, ஆனா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். 10 நாள் சாப்பாடும் 10 வீட்டு சாப்பாடும் அவர் சாப்பிட்டாரு. இப்போ ஞாபகத்தோட இவ்வளவு விஷயத்த அழகா ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் தேர்ட் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. அப்போ இவ்வளவு நான் பேசுறது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா உங்களை பாரி வெற்றியாளர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கரெக்டா இல்லையா? சரி, இப்ப தியானத்துக்கு வந்துடுறேன். இப்ப இவ்வளவு நேரம் உங்களுக்கு எளிமையான தியானத்தை நான் சொல்லி கொடுத்தேன், நம்புவீங்களா? உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தியானத்தை சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரிலாம் யாரும் தியானம் ஈஸியா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எப்படி தெரியுமா தியானம்? நான் சொல்லி கொடுக்கும்போது உங்க மைண்ட்ல நின்றுச்சு இல்ல, நான் முதல் சாப்பாடு என்ன சாப்பிட்டேன், பழைய சோறு சின்ன வெங்காயம். அப்படி எடுத்து இப்படி வாயில வச்சு சின்ன வெங்காயத்தை கடிக்கும் போது உங்களுடைய கற்பனையில இமேஜினேஷன்ல நாமளே சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு இல்லையா? அதுதான் ஆன்மீகம். நீங்க நினைச்சீங்கல்ல குரு சாய்ராம் சாப்பிட்ற பழைய சோறு சின்ன வெங்காயமும் நான் தான் அப்படின்னு, அதுதான் ஆன்மீகம். 2வது நாள் என்ன சாப்பிட்டேன், வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லும் போது நீங்க மனசுக்குள்ளேயே ஆஹா வெஜிடபிள் பிரியாணி நம்மளே சாப்பிட்ற மாதிரி இருக்கே நினைச்சீங்க. பாத்தீங்களா? அந்த உணர்வு, அந்த ஃபீல், அதுதான் ஆன்மீகம். அதான் தியானம். அதான் தியானம். புளிசோறும் தயிர் சோறும் சாப்பிட்றதா சொல்லும் போது உங்களுக்குள்ள புளிசோறும் தயிர் சோறும் வந்து போச்சே. அதுதான் மிகச்சிறந்த தியானம். வத்த குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது வத்தாம உங்களுக்குள்ள நாக்கு சொல்லு மாதிரி போட்டு போச்சே பாத்தீங்களா? அதுதான் மிகச்சிறந்த ஒரு தியானம். உங்களுக்கு எளிமையான தியானத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க அதே மாதிரி தான் நீங்க சிவத்தை நினைக்கும் போது, இறைவனை நினைக்கும் போது, எப்படி ஒரு சாப்பாடு சொல்லும் போது உங்க மைண்ட்ல டக்குன்னு வந்துச்சோ, நான் ஏதோ காமெடியா பேசுறேன் நீங்க நினைச்சிருக்கீங்க. இதுக்குள்ள ஒரு ஆன்மீகம் உங்களுக்கு இருக்கு, இதுக்குள்ள ஒரு தியானம் இருக்குங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்க சிவத்தை நினைக்கும் போது அந்த லிங்கமும் சிவனுடைய உருவமும், அந்த லிங்கமும் சிவனுடைய உருவமும் நினைத்து கொண்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, இப்படி அந்த சிவனை மட்டும் நினைச்சு, அவர் தான் பழையசோறு, அவர் தான் புளிசோறு, அவர் தான் தயிர் சோறு, அவர் தான் வெஜிடபிள் பிரியாணி, அவர் தான் வத்த குழம்பு, அவர் தான் சாம்பார் சாதம் அப்படின்னு எல்லாமே அவர் தான் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு தானாக தியான நிலை உயரும், ஞான நிலை உயரும், மாற்றம் தானாக நடக்கும். இது சத்தியம்.
இறைவனுக்கு ஏன் சாமி படைக்கிறோம் நைவேத்தியம்? அப்படியாவது இப்படியும் ஒரு தத்துவம் இருக்கு. அப்படியாவது ஒவ்வொரு வேளையும் எனக்கு சோறு கொடுக்கிற இறைவா, நான் சோறு கொடுக்கும் உனக்கு, படியலுக்கும் ஈசனே, எனக்கு படியலுக்கும் உன்னை நினைக்கும் பொழுது, நான் உண்ணும் பொழுதெல்லாம் உன்னை அதனால சொன்னா தியானத்தை விட மிக உயர்ந்த நிலை, உயர்ந்த சாப்பாடு, தியானத்தோட உயர்ந்த உச்சம் அப்படின்னா சாப்பிட்ற நேரம் தான். பத்து பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆத்தா நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? கடைசி வரைக்கும் 10 பேர் மட்டும் தான் கை தட்டுறாங்க. அதே பாருங்களேன், 10 பேர் மட்டும் தான் கை தட்டிருப்பாங்க பாருங்களேன். அவ்வளவுதான், இந்த குரு சாய்ராமுக்கு அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, அந்த சாப்பாடை நெய்வேத்தியமா வைக்கும் பொழுது, அந்த பிரசாதத்தை எடுத்து வைக்கும்போது, நீங்கள் சுவாமி இறைவா இன்னைக்கு காலையில் மத்தியானம் சாயங்காலம் டீயிலேருந்து காஃபிலேருந்து சாப்பாடுலேருந்து டிஃபன்லேருந்து எனக்கு படி இழக்கிறையே, எனக்கு படி இழக்கிற உன்னை நினைக்கிறதுக்காக தான் இந்த மகா சிவராத்திரி அதுமா ஒரு நேரம் கூட சாப்பிடாம ஒவ்வொரு நேரமும் சிவனே உனக்காக, சிவனே உனக்காக, சிவனே இந்த உனக்காக, இந்த தேகமே உனக்காக, இந்த ஆலயமாக இருக்கிற தேகமே உனக்காக, இந்த தேகமே உனக்காக. நான் இன்னைக்கு காலையில் இட்லி சாப்பிடல, தோசை சாப்பிடல இறைவா, மத்தியானம் நல்ல சாப்பாடு நான் இன்னைக்கு சாப்பிடல, நைட்டு பசிக்குது ஆனாலும் கட்டுப்படுத்திக்கிட்டேன், இன்னும் நாங்கள் உட்காந்துருக்கோம் விடிய விடிய, ஒவ்வொரு நேரமும் சாப்பாடை நான் நினைக்கல. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் 365 நாளில் 364 எனக்கு படி இழக்கிறையே, எனக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் நேரத்துக்கு சாப்பிட்றேன். இல்லதோ வந்ததோ போனதோ ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்குது, நான் சாப்பிட்றேன். இறைவா நான் சாப்பிடுவதற்கு படி இழப்பவனே, 365 நாளில் 64 நாள் சாப்பிட்றேன். ஒரு நாள் என் ஈசனைக்காக நான் சாப்பிடாம இருக்கிறேன்ப்பா. ஒரு நாள் தவம் சாப்பிடாம இருக்கிறனா தவம்யா, தவையா தவையா. ஒரு விஷயம் நடக்கணும், தவம் வேணையா, தவம் சவம் சிவம் தவம் தவம் சிவம் சிவம் தவம் தவம் சிவம் சிவம் தவம் தவம் சிவம் சிவம் தவம் தவம் வேணையா. ஒரு வேள்வி உட்கார்ந்த அப்படி உட்காரணும், அப்படி ஜிம்முக்கு இப்படி கம்பீரமா அப்படி உட்காரணும், சிவப்புள்ள மாதிரி இப்படி கம்பீரமா உட்காரணும். உட்காரும் போதே ஒரு கம்பீரம் இருக்க வேண்டும் ஐயா. வாழ்றது 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷமோ தெரியாது, ஆனா வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் சிவத்துக்காக வாழ கத்துக்கோங்க. இப்போ வரைக்கும் என்னுடைய பேச்சுல ஏதாவது குறைஞ்சதா, வார்த்தை குறைஞ்சதா, என் பேச்சுல ஏதாவது டெம்பு குறைஞ்சதா? நான் குறையாது. ஏன் தெரியுமா? எனக்குள் சிவம் இருக்கிறார் என்பதை சாய் என்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒரு சாய் உனக்குள் சிவம் இருக்கிறான், நீ பேசு பேசு, சிவம் இருக்கிறார். அப்போ நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அப்போ நீங்கள் ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்ட நீங்க அந்த 365 நாள்ல ஒரு நாள் சிவத்துக்காக ஒதுக்கி உங்கள் வாழ்க்கை தவம் இருந்து ஆனந்தமாக ஞானமாக எல்லா நிலையிலும் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீ கடைபிடிக்கணும்னா, நீங்க விரதம் இருப்பதையும் தாண்டி விழிப்புணர்வோடு நிலையோடு எனக்கு ஒரு ஆசை, இங்க உட்காந்து நான் உங்களெல்லாம் பார்க்கணும். எப்படி பார்க்கறது? எனக்கு யாராவது வந்து பேசுவாங்களா? குருசாய் மாதிரி யாராவது பேசுவாங்களா? யாராவது வந்து என்ன மாதிரி? எனக்கு ஆசையாக இருக்குது, ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் உட்காந்து வேடிக்கை பார்க்கணும் உங்களை மாதிரி. நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. ஹரே கிருஷ்ணா. நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. நீங்கள்லாம் என்னை பார்க்குறீங்க, நான் அங்கே உட்காந்து உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இங்க உட்கார்ந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இங்க நான் உட்காரணும், அங்க நீங்க பேசணும், அந்த பேச்சை நான் கேட்கணும். பார்த்தா இந்த 10 பேர் மட்டும் தான் கைதுட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறேன், எப்படி கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா? ஒன்றுமே பண்ண முடியல, ஆனால் 10 பேர் இருக்கிறாங்க. சரி, 10 பேர் யார் யாருன்னு நான் சொல்கிறேன், லிஸ்ட்டு போட்டு. யார் வீட்டில் பழைய சோறு, யார் வீட்டில் புளி சோறு, நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு பர்சனலாக. அன்புக்குரிய உறவுகளே,
ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் சந்திப்போம். உங்களுக்கு ஒரு குட்டியாக தேநீர் கொடுக்க சொல்லாம தாத்தா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டீ கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, உங்களுக்கு டீ. நீங்கள் அமைதியாக வேடிக்கை பார்க்குறீங்க, உங்களுக்கு டீ. நீங்கள் சந்தோஷமாக கைத்தட்டி பார்க்கறதுக்கு உங்களுக்கு டீ. நீங்கள் அன்பாக பார்க்குறவங்களுக்கு டீ. இவ்வளவு தூரம் சொல்கிறேன், அதுக்கு கூட கைத்தட்ட தாத்தா முடியல தாத்தா எனக்கு. ஆனால் உங்களெல்லாம் நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? நீங்கள்லாம் யார் யாரோ உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் குரு சாய்ராம் மட்டுமே உங்களை விரும்புகிறேன். நீங்கள் என் மேலே அன்பா இருந்தாலும் சரி, அன்பா இல்லைனாலும் சரி, நீங்கள் என்கிட்ட பேசினாலும் சரி, பேசினாலும் சரி, எனக்கு கவலையே இல்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதை உங்களால் தடுக்கவே முடியாது. ஆசிரியர் பாருங்களேன், இப்போ கூட 10 பேர் தான் கைப்பற்றாங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், என்னென்னமோ பேசி பார்க்குறேன். 10 பேருக்கு மேலே இன்னும் முடியல. ஏதோ எனக்குன்னு ஒரு 10 ரசிகர்கள் இருக்கிறனால இந்த வண்டி ஓடுது. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் எல்லாரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு தேநீர் கொடுக்க சொல்கிறேன், கொடுங்க. சரியாக அதே 20 மினிட்ஸ் தான். போன முறை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா, சில பேர் பர்சனலாக பார்த்து பேசினேன். அதனால் தைரியமாக சந்தோஷமாக அடுத்த எத்தனாவது நாம பூஜை? 3ஆம் கால பூஜை. இப்போல்லாம் ஆக்சுவலாக 3ஆம் கால பூஜை முடிஞ்சிருக்கணும் கணக்குப்படி. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம வழியே தனி வழியே சங்கீதா, வேற லெவல் சங்கீதா. நாம ஆமாவா இல்லையா? எல்லாரும் மாதிரி நாம இருக்கக்கூடாது. காந்தாமணி நானும் எவ்வளவோ பார்க்குறேன், 10 பேர் தான் கை தட்டாங்க. போதும். நான் உண்மையாலுமே உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன பேசினாலும் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கை தட்டுறீங்க பார்த்தீங்களா? என் பிள்ளைங்க என் மேலே எவ்வளோ லவ்வாக இருக்காங்க. இதோட வேற எதுவுமே இல்லை.